வணக்கம். கதைப்போமாவுக்காக இது என்னுடைய புது மைக்ல நான் போடுற முதல் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. வார்டன் கம்பிகளில் தட்டி சத்தம் எழுப்பினார். சந்திரமோகன் நிமிர்ந்தான். "வா" என்றார் வார்டன். சிறை கதவு ஓசையுடன் திறக்கப்பட்டது. சந்திரமோகன் கல் தரையில் கையூன்றி எழுந்தான். சிறை காரிடரில் அவர் பின்னே நடந்தான். சிறை அதிகாரியின் அறையில் சிகரெட் வாசம் நிறைந்திருந்தது. அதிகாரி பழுப்பு நிற காகிதம் ஒன்றை அவன் பக்கம் போட்டார். "உன்னை விடுவிக்க சொல்லிவிட்டார்கள்" என்றார். சந்திரமோகன் திடுக்கிட்டான். "விடுதலையா? அதற்குள்ளாகவா? அவனுக்கா? 4 வருடம் சிறையில் இருந்ததை மறந்து விடாதே. மறுபடி கொலை செய்ய கிளம்பி விடாதே." அதிகாரி அவர் சொன்ன வாக்கியத்தை அவரே ரசித்து புன்னகைத்தார். குண்டூசியால் பல் இடுக்குகளை சுத்தம் செய்தபடி, "இனிமேலாவது நல்லவனாக வாழ முயற்சி செய்" என்று கையசைத்து வெளியேறச் சொன்னார். சந்திரமோகன் அந்த பழுப்பு காகிதத்தை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். "செய்யாத குற்றத்திற்கு 4 வருடம் சிறையில் அடைத்தீர்களே, இந்த 4 வருடங்களை எனக்கு யார் திருப்பி தரப்போகிறார்கள்? ஆத்திரத்துடன் கனல் பறக்க கேட்க வேண்டிய கேள்வி. அமைதியான, அழுத்தமான குரலில் கேட்டான். அவரை வணங்கிவிட்டு வெளியேறினான். அத்தியாயம் 2. காதம்பரியிடமிருந்து தன்னை மீட்டுக் கொண்டபோது பரமேஸ்வரின் மூச்சு இரைத்தது. "உங்கள் மனைவி" என்று காதம்பரி ஏதோ ஆரம்பித்தாள். "அவள் ஒரு பூஷணிக்காய். அவளைப் பற்றி ஏன் ஞாபகப்படுத்துகிறாய்? என்ன, எனக்கு 50, உனக்கு 20 என்று ஞாபகப்படுத்துகிறாயா? நான் சொல்லவில்லை. உங்கள் நரை சொல்கிறது. 50ஆக இருந்தால் என்ன? 25 இளைஞனுடைய ஆசைகள் உங்களுக்கு போகவில்லையே என்று அவள் பொங்கிச் சிரித்தாள். "நீ கேட்டவுடனே உனக்காக கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி கொடுத்தேன் பார், அப்படித்தான் கேலி செய்வாய்." "கேலி இல்லை டியர். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச். ஆனால் காதலில் இந்த சீண்டல் கூட இல்லாவிட்டால் எப்படி?" என்று காதம்பரி அவர் மூக்கில் தன் மூக்கை தேய்த்தபோது பரமேஸ்வரின் செல்போன் சிணுங்கியது. அவளை நகர்த்தினார். போனை எடுத்தார். எண்ணை பார்த்தார். வீட்டிலிருந்து. காதம்பரியை நிசப்தமாக இருக்கச் சொல்லி சைகை செய்தார். போனை இயக்கினார். "ஹலோ, எங்கே இருக்கிறீர்கள்?" என்றது அவர் மனைவியின் குரல். "கிளையண்ட் வீட்டில். இதோ புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன்." போனை அணைத்தார். அத்தியாயம் 3. கிருஷ்ணதாஸ் சுடுநீரில் குளித்துவிட்டு வேட்டியில் இருந்தார். பூஜை அறைக்குள் நுழைந்தார். மின் விளக்குகளின் உபயத்தில் சாமி படங்கள் பளீரிட்டன. பூக்களை எடுத்தார். படங்களின் மீது போட்டார். கண்களை மூடினார். "கடவுளே, எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும்." கற்பூரம் கொளுத்தினார். கண்களில் ஒற்றிக்கொண்டார். வெளிப்பட்டார். நிமிர்ந்து கடிகாரம் பார்த்தார். இரவு 9 மணி. போனை எடுத்தார். எண்களை தட்டினார். "பரமேஸ்வர், எங்கே இருக்கிறீர்கள்?" "காரில்" என்று பதில் வந்தது. "வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். ஒரு அவசர வேலை. இங்கே ஒரு 10 நிமிடம் வந்துவிட்டு போக முடியுமா?" முடியாது என்று பரமேஸ்வரால் சொல்ல முடியாது என்று கிருஷ்ணதாஸிற்கு தெரியும். நகரத்திலேயே மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட்டாக பரமேஸ்வர் கருதப்படலாம். ஆனால் கிருஷ்ணதாஸின் கம்பெனியில் அவர் சட்டக்குழு ஆலோசகர். அதற்காக மிக பெரிய தொகை மாதா மாதம் அவருக்கு போய்க் கொண்டிருக்கிறது. "அவ்வளவு அவசரம் என்றால் வருகிறேன்" என்றார் பரமேஸ்வர். "டின்னர் என் வீட்டில்" என்று கிருஷ்ணதாஸ் தொடர்பை துண்டித்தார். டின்னர் முடிந்து பிரம்பு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே கிருஷ்ணதாஸ் பேசினார். "பரமேஷ், என் மகனை தெரியும் இல்லையா? அஸ்வின் தானே? அமெரிக்காவிலிருந்து திரும்பி விட்டானா?" என்றார் பரமேஸ்வர் பீடாவை மென்றபடி. "வந்துவிட்டான். வந்ததும் என்னை சிக்கலில் மாட்டிவிட்டான். ஆபீஸில் ஒரு ஸ்டெனோவிடம் வழிந்திருக்கிறான். அது முற்றிப்போய் படுக்கையறை வரை போய்விட்டது." பரமேஸ்வர் மென்று விழுங்கினார். "நானும் கூட இப்போதுதான் காதம்பரியின் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அவள் வீடியோ எடுத்து விட்டாள். மிரட்டுகிறாள்" என்று கிருஷ்ணதாஸ் சொன்னதும் பரமேஸ்வர் முகத்தில் மெல்லிய கோபம் வந்தது. "பெண்களுடன் தொடர்பு தப்பு இல்லை. ஆனால் நம் கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்க வேண்டும். வீடியோ எடுக்கும் வரை அனுமதிக்கலாமா? நடந்ததை மாற்ற முடியாது. அந்த பெண்ணின் முகவரி இது. அவளை பேசி கழற்றி விடுங்கள். பணம் பெரிதல்ல. ஆனால் அஸ்வினை பற்றி எந்த ஆதாரமும் அவளிடம் மிச்சமிருக்கக்கூடாது." கிருஷ்ணதாஸ் ஊஞ்சலிலிருந்து இறங்கினார். சந்திப்பு முடிந்தது என்று அர்த்தம். பரமேஸ்வர் எழுந்தார். அத்தியாயம் 4. பரமேஸ்வர் கார் அவர் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தது.
போர்டிகோவில் நிறுத்தத்திற்கு வந்தது. காரிலிருந்து இறங்கினார். நிமிர்ந்து சிட்டவுட்டை பார்த்தார். மாடியில் கைப்பிடி சுவரை பற்றியபடி அபிதா நின்றிருந்தாள். பரமேஸ்வரின் ஒரே மகள். கல்லூரி படிப்பின் இறுதி செமஸ்டரில் இருந்தாள். பரமேஸ்வரின் கார் ஒலி கேட்டதும் பால்கனிக்கு ஓடி வந்து விடுவாள். ஹாய் டேட் என்று சிரித்துக்கொண்டே கையசைத்தவளின் சிரிப்பு சட்டென்று உறைந்தது. டாடி, என்ன அது என்று காரை காட்டினாள். காரின் பின் கண்ணாடியில் அவள் பார்வை பதிந்திருந்த இடத்தை பார்த்த பரமேஸ்வர் அதிர்ந்தார். ஐ ஹேட் செக்ஸ் வித் காதம்பரி என்ற வெள்ளி நிற எழுத்துக்கள் பின் கண்ணாடியில் மின்னின. பரமேஸ்வர் மின்சார சாட்டையால் தீண்டப்பட்டவர் போல திடுக்கிட்டார். நடுக்கத்தில் பற்கள் கிடுகிடுத்தன. எழுத்துக்கள் அழகாக கோர்த்து ஒட்டப்பட்டிருந்தன. அப்படி ஒட்டுவதற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆகியிருக்கும். யார் யார் செய்தது இப்படி? காரை கெஸ்ட் ஹவுஸில் நிறுத்தியிருந்த போதுதான் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். கார் அலுவலகத்திலோ கிருஷ்ணதாஸின் இல்லத்திலோ வாட்ச்மேன்கள் உண்டு. யார் டேடி காதம்பரி? காதம்பரி? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. எவனோ ஒரு பொறுக்கி இப்படி ஒட்டியிருக்கிறான். பரமேஸ்வரின் குரல் கிடுகிடுத்தது. வேக வேகமாக நடந்து அந்த எழுத்துக்களை கிழித்தெடுக்க பார்த்தார். முடியவில்லை. எழுத்துக்கள் கண்ணாடியின் உட்புறத்திலிருந்துதான் ஒட்டப்பட்டிருந்தன. அப்படியானால் அப்படியானால் காருக்குள் ஒருத்தன் திருட்டுத்தனமாக நுழைந்து ஒட்டியிருக்கிறான். டிரைவரை அனுப்பிவிட்டு அவரே காரை ஓட்டிப்போனது காதம்பரியை சந்திக்கத்தான். டிரைவர் இல்லாத நேரமாக காருக்குள் நுழைந்து யார் செய்திருக்க முடியும்? காதம்பரியா? அவளா? அவளை என்னங்க, உங்களுக்கு ஃபோன் என்று சொல்லிக்கொண்டே அவர் மனைவி கார்ட்லெஸ் போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் இந்த கன்றாவியை பார்த்துவிடக் கூடாதே என்று பரபரப்பாக அவர் அவளை நெருங்கினார். யாருங்க காதம்பரி? என்னது, காதம்பரியா? போனில் காதம்பரி தான் பேசுகிறதாய் சொன்னாள். போன் ரிசீவரை வெடுக்கென்று பிடுங்கினார். காதம்பரிக்கு அவ்வளவு திமிர் வந்து விட்டதா? ஹலோ என்று ரிசீவரில் குரைத்தார். ஹாய் கிரிமினல் லாயர் என்றது ஒரு ஆண் குரல். காதம்பரியின் குரலை எதிர்பார்த்து வந்தாயா? சாரி. யார் நீ? ஸ்டிக்கர் மேன். தொடர்பு அருந்தது. நான்சென்ஸ் என்றார் பரமேஸ்வர். எவனோ திமிர் பிடித்தவன். திமிர் பிடித்தவன் பெயர் காதம்பரியா? ஐயோ, பேசியது ஆண், பெண் இல்லை. என்னிடம் பேசியது பெண் குரல்தான். அழகாக காதம்பரி என்று சொன்னாலே, லாயர் பரமேஸ்வருடன் பர்சனலாக பேச வேண்டும் என்று சொன்னாலே, எவனோ கிறுக்கு பயல் பிராக்டிக்கல் ஜோக் செய்வதாக நினைத்து கொண்டு விளையாடுகிறான் என்றார் பரமேஸ்வர் தோற்று போனவராகி. டாடி, இதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. உடனே போலீசிற்கு சொல்லுங்கள் என்று மூச்சிறைக்க வந்து நின்றாள் அபிதா. போலீஸ்? எஸ், போலீஸ் என்று பரமேஸ்வர் சற்று தடுமாறினார். டோன்ட் வரி, இதை கவனிக்க வேண்டியபடி நான் கவனித்துக் கொள்கிறேன். அவரால் மகளின் விழிகளை பார்த்து பேச முடியவில்லை. சரி சரி, சாப்பிட வாருங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள் மனைவி. இல்லை ஜானகி, கிருஷ்ணதாஸை சந்திக்கப் போயிருந்தேன். அங்கே டின்னர் முடிந்து விட்டது. பரமேஸ்வர் பேச்சு திசை மாறியதே என்று வெகுவாக சந்தோஷப்பட்டார். ஆனாலும் காதம்பரி காதம்பரி என்று நெஞ்சுக்குள் ஒரு வண்டு குடைய ஆரம்பித்தது. அத்தியாயம் 5. பரமேஸ்வர் காரின் உள்விளக்குகளை போட்டார். பின் இருக்கையில் மண்டியிட்டு அமர்ந்தார். கத்தியால் அந்த ஸ்டிக்கர் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக சுரண்டி எடுக்க தொடங்கினார். லட்சம் லட்சமாக சொத்து வைத்திருந்தாலும் எந்த வேலைக்காரனையும் நம்பி இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது. இரவு தூக்கம் முற்றிலும் வீணாகிவிட்டது. காதம்பரியா இப்படி செய்தாள்? காதம்பரியா அவளுக்கு தனியே ஒரு வீடு வாங்கி தரும் அளவிற்கு மயங்கி விட்டதாக காட்டிக் கொண்டிருக்க கூடாதோ? செல்போன் சிணுங்கியது. தூங்கவில்லை என்று சிரித்தது மறுமுனை. ஹே, யார் நீ? அணுகுண்டு. இன்றைக்கு தூங்கிவிடு நண்பா. நாளைக்கு இதை விட மோசமான நிலைமையில் தூக்கமே வராது. ஏய், என்ன நினை? மறுமுனை அருந்துவிட்டது. பரமேஸ்வரின் அடிவயிற்றில் முதல் முறையாக அச்சம் கொப்பளித்தது. அவருடைய பல வருட வக்கீல் வாழ்வில் எத்தனையோ எதிரிகளை சந்தித்திருக்கிறார், சமாளித்திருக்கிறார். அதெல்லாம் தொழில் முறையில் எழுந்த சவால். ஆனால் இந்த ஸ்டிக்கர் மேன் முகம் தெரியாத எதிரியாய் ஒளிந்திருக்கிறான். அடுத்த தாக்குதல் எங்கிருந்து எப்படி வரும் என்று புரியாத குழப்பம். மகள் அபிதாவை ஒருவாறு சமாளித்து விட்டார். ஆனால் அவர் மனைவி ஜானகியை சமாளிக்கும் முன் உப்பு தண்ணீர் குடித்து விடுவார் போல இருந்தது. மறுநாள் பரமேஸ்வர் தன் அலுவலகத்தில் ஸ்டெனோவிடம் ஒரு கடிதம் டிக்டேட் செய்து கொண்டிருந்த போது போன் ஒலித்தது. ஹாய் பரமேஷ், சௌக்கியமா? அதே ஆண் குரல். ஏய்,
யார் அது? அவர் குரலில் இருந்த ஆத்திரம் அங்கே நின்ற ஸ்டெனோவை நிமிர வைத்தது. அவளை வெளியேறி விடும்படி சைகையாலேயே சொன்னார். நான் யார் என்று விளக்கமாக சொல்ல இது நேரமில்லை. ஏனென்றால் உனக்கு வீட்டிலிருந்து ஃபோன் வர வேண்டியிருக்கிறது. மனைவியோடு பேசி முடி. தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் சில நொடிகளிலேயே ஃபோன் ஒலித்தது. எஸ். உடனே வீட்டுக்கு வாருங்கள் என்றது அவர் மனைவியின் குரல். கோபமும் அழுகையும் அந்த குரலில் ஒலித்ததும் பரமேஸ்வர் அவசரமாக எழுந்தார். பரமேஸ்வரின் வீடு, படுக்கையறை, மெல்லிய ஏசி, டெலிவிஷன் ஆன் செய்யப்பட்டது. விசிஆர் இயக்கப்பட்டது. மனைவியின் அருகில் நகத்த நுனியை கடித்துக்கொண்டு பரமேஸ்வர் உட்கார்ந்திருந்தார். தொலைக்காட்சி திரையையே பார்த்தார். இரண்டு இரண்டு வெளிச்சப் புள்ளிகள் பெரிதாகி ஒரு கார் காட்சிக்குள் வந்தது. அவருடைய கார். காரின் முன்விளக்கு வெளிச்சத்தை தவிர்த்து கேமரா கதவருகில் முகாமிட்டது. கார் கதவு திறந்து பரமேஸ்வரன் இறங்கினார். சிறு சென்ட் பாட்டில் எடுத்து சட்டைக்குள்ளும் பூசிக்கொண்டார். கேமரா அவரை தொடர்ந்தது. காதம்பரிக்காக அவர் வாங்கிக் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸின் முகப்பில் கேமரா தயங்கியது. பரமேஸ்வரின் அடிவயிற்றில் தவளைகள் துள்ளின. கதவு திறந்து காதம்பரி அங்கு நின்றாள். அவரை பார்த்ததும் அவள் முகம் குபீர் என்று பூத்தது. ஒரு தாவு தாவி அவரை அணைத்து கொண்டாள். பரமேஸ்வர் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்தபடி உள்ளே நகர கதவு சாத்திக் கொண்டது. தொலைக்காட்சி திரையில் வெளிச்சம் குறைந்தது. பளிரிடும் எழுத்துக்கள் உயிர் பெற்றன. இந்த கேசட்டின் தொடர்ச்சியை பார்க்க விருப்பமா? நாளை வரை காத்திருங்கள். அன்புடன் நான். என்ன அர்த்தம் இதற்கு? மனைவியின் குரல் பல டெசிபல்கள் உயர்ந்தது. ஜானு, இதெல்லாம் பொய். உங்கள் கார் பொய், உங்கள் முகம் பொய், அந்த பெண்ணிற்கு முத்தம் கொடுத்தது பொய். அப்படித்தானே? பரமேஸ்வர் அவளை அயராமல் பார்த்தார். என் முட்டாள் மனைவியே, இன்றைக்கு சினிமாவில் என்னென்னவோ டெக்னிக் வந்துவிட்டது. நான் வேறு எங்கோ போனதை வீடியோவில் பதிவு செய்து யாரோ ஒரு பெண்ணுடன் இருப்பது போல சேர்த்திருக்கிறான். யார்? அவன் யார் என்றுதான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் பற்களை நரநர்த்தார். இதையெல்லாம் நம்பாதே. காதம்பரி என்று யாரையும் எனக்கு தெரியாது. இது உன்மேல் சத்தியம். அவர் மனைவி ஜானகி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். சத்தியம் செய்வதாக இருந்தால் என் மீது செய்யாதீர்கள். நம் மகள் அபிதா மீது சத்தியம் செய்யுங்கள். பரமேஸ்வர் அதிர்ந்தார். அபிதாவின் மீது அவருக்கு உயிர் என்று அவளுக்கு தெரியும். மடக்கிவிட்டாள். அவருடைய தொழிலிலேயே மடக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை கண்டு மிரண்டதில்லை. இப்போது எதற்கு இந்த மிரட்சி? அபிதா மீது சத்தியம் செய்தால்தான் நம்புவாய் என்றால் உனக்கு என் மீது சந்தேகம் அழுத்தமாக விழுந்திருக்கிறது. அபிதா மீது சத்தியம் பண்ணினாலும் அந்த சந்தேகம் தீரப்போவதில்லை. அப்பேற்பட்ட சத்தியம் நான் பண்ண தயாராக இல்லை. குரலில் கோபத்தை சேர்த்து கொண்டார். கண்களில் எரிச்சலை காண்பித்தார். வார்த்தைகளில் அழுத்தம் சேர்த்தார். முறுமுறுவென்று பொரிந்தார். அவளுடைய பிரதிபலிப்பிற்காக காத்திருக்காமல் வெளியேறினார். காரில் பயணம் செய்தபோது செல்போனை பயன்படுத்தினார். காதம்பரியை பிடித்தார். காதம்பரி, இன்னும் அரை மணி நேரத்தில் நீ ஹோட்டல் பாண்டியாவில் இருக்க வேண்டும். உன்னுடன் நான் பேச வேண்டும் என்றார். அவள் பதில் சொல்லும் முன் தொடர்பை துண்டித்தார். அத்தியாயம் 6. ஹோட்டல் பாண்டியா. கிரிமினல் அட்வொகேட் பரமேஸ்வருக்கு என்று நிரந்தரமாக அங்கே ஒரு சூட் எடுத்திருந்தார் கிருஷ்ணதாஸ். அந்த சூட். குளிர்சாதன கருவிகள் இயங்கிக் கொண்டிருந்தன. சாய்வாய் அமரக்கூடிய பிரம்பு நாற்காலிகள், மெத்து மெத்தென்ற குஷன்களுடன் சோஃபாக்கள், நீர் நிரப்பிய தண்ணீர் மெத்தை. இதுவரை சில முக்கியமான கிளையண்ட்டுகளுடன் மட்டுமே அந்த அறைகளை பயன்படுத்தியிருந்தார் பரமேஸ்வர். முதன்முறையாக அவருடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக வந்திருக்கிறார். அவருக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் காதம்பரி. தொலைக்காட்சியில் அந்த வீடியோ படம் ஓடி முடித்திருந்தது. காதம்பரி குளிரூட்டும் கருவிகளால் பயனின்றி நிறைய வியர்த்திருந்தாள். கண்களில் அச்சம், குழப்பம். சத்தியமாக இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது என்று எனக்கு எதுவுமே தெரியாது. அவள் குரல் நடுங்கியது. உன் அனுமதியோ ஒத்துழைப்போ இல்லாமல் வேறு யாரால் இப்படி அந்தரங்கமாக எடுக்க முடியும்? பரமேஸ்வர் அதிரடிக்கும் குரலில் கேட்டார். யார் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்கிறேன். எனக்கு தெரியாது. சத்தியம். பரமேஸ்வர் நக்கலாக சிரித்தார். என் சத்தியங்களே இங்கு விலை போகவில்லை. உன் சத்தியங்களுக்கு நயா பைசா கூட கிடைக்காது. அவர் குரலை பறிப்பது போல செல்போன் ஒலித்தது. எண்களை பார்த்தார். அவருக்கு பழக்கமில்லாத ஒரு தொலைபேசியிலிருந்து இந்த கால் வருகிறது என்பது புரிந்தது. இயக்கினார். ஹாய் பரமேஷ். காதம்பரியும் படம் பார்த்தாளா? அந்த ராஸ்கல் தான். பரம்ஸ்,
அந்த பெண்ணை போட்டு குடையாதே பாவம். காதம்பரிக்கு எதுவுமே உண்மையில் தெரியாது. உனக்கு முழு கேசட்டும் வேண்டுமா? ஏய், யார் நீ? ஒரு வியாபாரி. கேசட்டை நீ வாங்கிக் கொள்கிறாயா? அல்லது தனியார் சேனல் எதற்காவது விற்றுவிடட்டுமா? ஏய், பரமேஸ்வரின் படுக்கையறை. தலைப்பு கூட நன்றாக இல்லை. உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? பணம். எவ்வளவு வழக்குகளில் பொய்யை உண்மை போல தோன்றச் செய்து சம்பாதித்திருப்பாய். அதிலிருந்து கொஞ்சம் பணம். எவ்வளவு? 25,00,000. வாட்? உனக்கு என்ன பைத்தியமா? அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவேன்? பணமா? கௌரவமா? 2,00,000 தருகிறேன். என்னுடைய சேமிப்பு அவ்வளவுதான் இருக்கும். 25 எங்கே? 2 எங்கே? என்னால் அதற்கு மேல் தர முடியாது. சரி. முதல் தடவை என்பதால் ஒப்புக்கொள்கிறேன். பணத்தை நாளைக்குள் தயார் செய். ஒரிஜினல் கேசட்டுடன் நான் இருக்கும் இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று பரமேஸ்வர் சொன்னதும் அவன் வாய்விட்டு சிரித்தான். என்னை என்ன கிறுக்கன் என்று நினைத்தாயா? நீ சொல்லும் இடத்திற்கு நான் வந்து மாட்டிக்கொள்ள? எங்கே சந்திப்பது என்பதை நாளைக்கு நான் சொல்கிறேன். சிரித்துக்கொண்டே எதிர்முனை தொடர்பு அருந்தது. என்னவாம்? என்றாள் காதம்பரி. ஒரு இல்லை என்று அச்சிட முடியாத வார்த்தையில் ஆத்திரப்பட்டார் பரமேஸ்வர். அத்தியாயம் 7. மறுநாள் அபிதா கல்லூரியிலிருந்து சிரித்துக்கொண்டே வெளிப்பட்டாள். கடைசி வகுப்பில் நடந்த கலாட்டாக்களை மனம் அசை போட்டுக் கொண்டிருந்ததால் அந்த சிரிப்பு. கல்லூரியின் கார் பார்க்கிங் பகுதிக்குள் வந்தாள். அவளுடைய ஜென்னின் மீது சில இலை குப்பைகள் சேர்ந்திருந்தன. காரில் ஏறி அமர்ந்தாள். தோழிகளுக்கு கையசைத்துவிட்டு சீரலாக வெளியே வந்தாள். காரை வெகு வேகமாக ஓட்டுவது என்பது அவளுக்கு மிக பிடிக்கும். எந்த போலீஸ்காரனும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியே நிறுத்தி மடக்கினாலும் கிரிமினல் லாயர் பரமேஸ்வரின் மகள் என்ற துருப்புச்சீட்டு உடனே அவளிடம் மரியாதை காட்ட வைத்துவிடும். கார் சீறிக்கொண்டு விரைந்தது. கடற்கரை சாலையில் கார் நுழைந்த போது பின்னால் ஏதோ அசைவு தெரிவது போல அவள் உணர்ந்து தயாராவதற்கு முன்னால் ஒரு உலோக வட்டம் அவளுடைய பின்னால் கழுத்தில் பதிந்தது. அபிதா! குரல் அமைதியாக வந்தது. கண்ணாடியை திருப்பி பின்னால் இருந்தவன் முகத்தை அவள் பார்த்தாள். கன்னத்தை மறைத்து தாடி ஒட்டியிருந்தான். கண்களை மறைத்து கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். தாடிக்குள்ளிருந்த உதடுகள் புன்னகைக்காக வளைந்தன. பற்கள் பளிரிட்டன. அபிதா, உன் கழுத்தில் பதித்திருப்பது ஒரு ரிவால்வர் முனை. நீ புத்திசாலி. கிரிமினல் லாயரின் மகள். அதனால் நைஸாக செல்போனை எடுத்து அப்பாவின் எண்களை அழுத்தி அவரை பதறச் செய்யலாம். காரை எங்காவது கொண்டு இடித்து என்னை நிலை குலைக்கலாம். இன்னும் என்னென்னமோ செய்யலாம். அதற்கு பதிலாக எனக்காக நீ சில மணி நேரங்கள் மட்டும் செலவு செய்தால் போதும். உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நானே திருப்பி கொண்டு விட்டு விடுவேன். அவன் குரல் அன்பாக இருந்தது. அபிதாவின் முதல் உணர்ச்சி அச்சம். அடுத்த உணர்ச்சி விறைப்பு. கடைசியாக அவன் பேசி முடித்த போது எல்லாம் அடங்கி அவன் சொன்னதில் ஒரு ஆர்வம் கூட வந்துவிட்டது. யார் நீ? என்றாள். என் பெயர் சந்திரமோகன். என்னை பற்றிய மிச்ச விவரங்களையெல்லாம் உடனே கேட்காதே. இப்போது சொன்னால் உனக்கு ஆர்வம் இருக்காது. எப்போது கேட்க வேண்டும்? இன்னும் 3 மணி நேரம் கழித்து. அதுவரை நான் இப்படியே கார் ஓட்டிக் கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை. நாம் ஹோட்டல் ஒன்றிற்கு போகிறோம். அங்கே ஒரு அறை எடுத்திருக்கிறேன். அபிதாவின் முகம் சுருங்கியது. அதை பார்த்து அவன் புன்னகைத்தான். என்னை பற்றி தவறான கற்பனை வளர்த்து கொள்ளாதே. நான் கண்ணியமானவன். அந்த அறையில் நாம் காத்திருக்கிறோம். நமக்கு பொதுவான ஒரு நண்பர் வருவார். அவர் வந்து போனதும் நீ புறப்படலாம். நீ சொல்லும்படியெல்லாம் நான் செய்யவில்லை என்றால்? அபிதா சவால் விடும் குரலில் கேட்டாள். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நீ புத்திசாலி, சாமர்த்தியசாலி. உன்னை என்னால் அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நீ நினைத்தால் தப்பிக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமலேயே போய்விடுவாய். என்ன விஷயம்? யாரை பற்றி என்று சொல்கிறேன். அப்புறம் நீயே முடிவு செய். யாரை பற்றி? கிரிமினல் லாயர் பரமேஸ்வரை பற்றி. அப்பாவிற்கு அப்பாவை பற்றி என்ன? அவள் குரல் கூர்மையாக வந்தது. உன் அப்பாவுக்கு உன்னால் ஆபத்தென்றால் ஒத்துக்கொள்வாயா? மாட்டேன். அப்படியானால் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் வா. நீ கேட்டால் பரமேஸ்வருக்கு ஆபத்து. அவள் கழுத்தில் பதிந்திருந்த ரிவால்வரை கூட அவன் விலக்கிவிட்டான். அபிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஹோட்டல்? என்றாள். பரமேஸ்வர் டிரைவரை தவிர்த்திருந்தார். 20 நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு போன் வந்தது. அவன்தான் பேசினான். ஹாய் பரமேஷ், பணம் ரெடியா?
ரெடி. இன்னும் 15 நிமிடங்களில் ஹோட்டல் கன்யாவில் உன்னை எதிர்பார்க்கிறேன். தனியே வா. போலீஸ் அல்லது வேறு சாகசம் செய்ய பார்த்தால் கேசட் தனியார் சேனலுக்கு போவதை நீ தவிர்க்க முடியாது. ஹோட்டல் கன்யாவின் பாதாள பார்க்கிங் பகுதியில் தன் லான்சர் காரை கொண்டு செருகினார். பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டார். அவன் குறிப்பிட்ட அறை எண்ணை தேடிப் போனார். யார் அவன் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவரை செலுத்தியது. கேசட் கைக்கு வந்ததும் அவனை எப்படி கையாள வேண்டும் என்று அவர் தீர்மானிக்க தயாராக இருந்தார். சந்திரமோகன் வார்த்தை தவறவில்லை. அறைக்குள் நுழைந்ததிலிருந்து அவன் விரல் நுனி கூட அபிதாவின் மீது படவில்லை. அவளுடைய அப்பாவிற்கு அவன் போன் செய்த போதும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவரிடம் அவன் எதற்காக பணம் கேட்கிறான்? ஏதாவது பிளாக்மெயிலா? அப்படியானால் அவளுடைய அப்பாவிற்கு ஒரு ரகசிய பக்கம் இருக்கிறதா? அறையின் ஒரு பக்கம் குறுக்கே ஒரு திரை இழுக்கப்பட்டிருந்தது. கருப்பு துணியால் செய்யப்பட்ட திரை. அந்த அறையில் அது புதிதாக கொண்டு வந்து பொருத்தப்பட்டது போல 2 ஜன்னல்களுக்கு குறுக்கே நைலான் கயிறு கட்டப்பட்டு திரை தொங்கவிடப்பட்டிருந்தது. சந்திரமோகன் ஒரு நாற்காலியை அந்த திரைக்கு பின்னால் கொண்டு போட்டான். அபிதா, நீ இங்கே உட்கார வேண்டியிருக்கும். ஏன்? அறைக்கு வரும் நம் பொது நண்பருக்கு இங்கு நீ இருப்பது தெரியக்கூடாது. அதனால் திரைக்கு பின்னே இருட்டாக இருக்கும். ஆனால் அங்கே இருப்பது அந்த பொது நண்பரை நீ பார்க்க வசதியாக இருக்கும். இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும். எதற்காக இத்தனை ஏற்பாடு? இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கேள்விக்கான விடை உனக்கு தானாக தெரிந்துவிடும். இன்னொரு கேள்வி. கேள். 2 நாட்களுக்கு முன் என் அப்பாவின் கார் கண்ணாடியில் அசிங்கமான ஒரு வாக்கியம் ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டிருந்தது. அதை ஒட்டியதும் நீதானா? உனக்கு என்ன தோன்றுகிறது? நீதான். இன்றைக்கு என் ஜென் காருக்குள் நுழைந்ததும் நீதான். பூட்டிய கார்களுக்குள் நுழைய உனக்கு தெரிந்திருக்கிறது. என் அப்பாவின் காருக்குள்ளும் நீதான் நுழைந்திருப்பாய். அவன் சிரித்தான். அப்படியே இருக்கட்டுமே என்றான். எதற்காக அப்படி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினாய்? இந்த கேள்விக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் விடை கிடைத்துவிடும் என்றான் அவன். அவள் திரைக்கு பின்னால் நாற்காலியில் அமர்ந்ததும், உனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது என்று ஒரு நீளமான நைலான் கயிற்றை எடுத்தான். அபிதா அவனை சந்தேகமாக நிமிர்ந்து பார்த்தாள். இது எதற்கு? என்றாள். உன்னை இந்த நாற்காலியோடு கட்டி போடுவதற்கு. அபிதாவின் கண்களில் கோபம் கனன்றது. உனக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்த பின்பும் கட்டி போட வேண்டுமா? நம் விருந்தாளி வந்திருக்கும் போது நீ நிச்சயம் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும். எழுந்து வந்து விடுவாய் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. தயவு செய்து என்னை வற்புறுத்த வைக்காமல் இதற்கு உன் முழு ஒத்துழைப்பையும் கொடு. அபிதா முழு சம்மதம் இல்லாமல், ஆனால் வேறு வழி இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்தாள். சந்திரமோகன் நைலான் கயிற்றால் வலிக்காத அளவிற்கு தளர்வாகவும் அவிழ்க்க முடியாத அளவிற்கு இறுக்கமாகவும் அவளை நாற்காலியுடன் கட்டினான். அறையின் அழைப்பு மணி ஒலித்ததும் அபிதா சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு கைக்குட்டையை பந்தாக சுருட்டி அவள் வாய்க்குள் அடைத்தான். அபிதா அவனை ஆத்திரத்துடன் விழித்து பார்த்தாள். அவன் பார்வையாலேயே மன்னிப்பு கேட்டான். திரையை சரியாக இழுத்து விட்டான். அறைக்கதவை திறந்தான். அத்தியாயம் 8. பரமேஸ்வர் அறைக்கதவை திறந்தவனை ஏறிட்டு பார்த்தார். தாடியும் கருப்பு கண்ணாடியும் அவனுடைய உண்மையான அடையாளத்தை மறைப்பதற்காகத்தான் என்று தோன்றியது. வெல்கம் என்றான் சந்திரமோகன் புன்னகைத்து. எப்பேற்பட்ட பிஸியான லாயர் நீங்கள்! பெரிய பெரிய புள்ளிகள் காரை போட்டுக்கொண்டு நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு ஓடி வந்து தவம் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஏழையின் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருப்பதற்கு நன்றி. உன் குப்பை பேச்சுக்களை கேட்க நான் வரவில்லை என்று உருமினார் பரமேஸ்வர். எங்கே கேசட்? உட்காருங்கள். கேசட்டில் என்ன இருக்கிறது என்று முழுசாக பார்க்காமல் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீர்கள். அவன் காட்டிய குஷன் நாற்காலியில் அவர் கோபத்தோடு அமர்ந்தார். பணத்தை கொண்டு வந்திருந்த சிறு பெட்டியை தன் மடியில் வைத்துக் கொண்டார். அவன் விசிஆரை இயக்கினான். கருப்பு திரைக்கு பின்னே அமர்த்தப்பட்டிருந்த அபிதாவின் கண்கள் அகலமாக விரிந்தன. தொலைக்காட்சி பெட்டியின் திரையில் விரிந்த காட்சிகள் அவளை புரட்டி எடுத்தன. எவளோ ஒருத்தியுடன் பரமேஸ்வர், அவளுடைய அப்பா, அவளுடைய குருவாக, தெய்வமாக, இன்னும் எத்தனையோ சிறப்புகள் கொண்டவளாக நினைத்திருந்த அப்பாவா இப்படி? அபிதாவின் வயதை ஒத்த பெண்ணை மகளாக பார்க்காமல் எப்படி இந்த அப்பாவால் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடிகிறது? சந்திரமோகன் அவளை கட்டி போட்டதற்கான காரணம் இப்போது புரிந்தது. இல்லையென்றால் நிச்சயம் எழுந்து போய் பரமேஸ்வரின் சட்டையை பிடித்து அவள் உலுக்கியிருப்பாள். சந்திரமோகன் விசிஆரை நிறுத்தினான். தப்பான கோணத்தில் உட்கார்ந்து படம் எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக படம் வரவில்லை.
சாரி என்று அவன் கேலியான புன்னகையுடன் சொன்னபோது பரமேஸ்வர் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். தன்னை மறந்து இவ்வளவு பாசமாகவா காதம்பரியுடன் நடந்து கொண்டிருக்கிறார்? இந்த கேசட்டை அவர் மனைவியோ மகளோ பார்க்க நேர்ந்தால் அவர் மரியாதை என்ன ஆகும்? கிருஷ்ணதாஸ் அவரை அழைத்து தன் மகன் ஒரு ஸ்டெனோவுடன் இருந்ததாகவும் அந்த வீடியோவை வைத்து அவர்கள் மிரட்டுவதாகவும் சொன்னபோது பரமேஸ்வர் என்ன சொன்னார்? பெண்களுடன் தொடர்பிருந்தால் கூட வீடியோ எடுக்கும் அளவிற்கு தன்னை இழந்து அவர்களை அனுமதிக்கலாமா என்று கேட்டாரே. இப்போது அவரே அந்த அசிங்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாரே. யாரிடம் போய் நொந்து கொள்வது? பரமேஸ்வர் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார். இந்த கேசட்டிற்கு வேறு பிரதி இல்லையே என்றார். இப்போதைக்கு இல்லை என்றான் சந்திரமோகன். வேண்டுமென்றால் இன்னொரு தடவை நேரடியாக எடுத்துவிட்டு போகிறேன். அவன் கண்களில் குறும்பு கொப்பளித்தது. காதம்பரி உனக்கு எவ்வளவு கொடுத்தாள் என்றார் பரமேஸ்வர் சற்றே ஆத்திரத்துடன். காதம்பரி பாவம். அவளை பொறுத்தவரை நீங்கள் வசதியுள்ள ஒரு முதலை. சின்ன சின்ன மீன்களை, மான்களை, அப்பாவி மனிதர்களை விழுங்கி ஏப்பம் விடும் ஒரு முதலை. உங்கள் முதுகில் சவாரி செய்யும் ஆசை மட்டும்தான் அவளுக்கு. நான் இந்த படம் எடுத்தது பற்றி அவளுக்கு கொஞ்சமும் தெரியாது. காதம்பரி இல்லாமல் காயத்ரியாக இருந்தாலும் எனக்கு வித்தியாசமில்லை. எனக்கு தேவை காதம்பரி அல்ல, பரமேஸ்வர். இந்தா 2 லட்சம். மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது உங்களுக்கு எதற்கு சார் இந்த இன்னொரு பெண்ணிடம் சல்லாபம்? ஏய், என் மனைவி மகாலட்சுமியா முற்றிலும் பூஷணிக்காயா என்று தீர்மானிக்க வேண்டியது நான். நீ அது பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கேசட்டை கொடு. பரமேஸ்வர் எழுந்தார். முதலில் ஒரு ட்ரெய்லர் அனுப்பியிருந்தேனே, பார்த்துவிட்டு உங்கள் மனைவி என்ன சொன்னார்கள்? என் மனைவி மட்டுமில்லை, இந்த உலகமே கேட்டாலும் அது என்னை வேண்டுமென்றே பிளாக்மெயில் செய்வதற்காக இன்றைய நவீன முறையில் எடுக்கப்பட்ட பொய் படம் என்று என்னால் சொல்ல முடியும். நிரூபிக்கவும் முடியும். பொய்ப்படம் என்றா சொல்கிறீர்கள்? நீ எடுத்தது உண்மையான சாட்சி. ஆனால் அதை பொய் என்று நிரூபிக்க என்னால் முடியும். பரமேஸ்வரின் குரலில் சற்று திமிர் சேர்ந்திருந்தது. பல பொய்களை அப்படித்தானே உண்மையாக்கினீர்கள்? உண்மைகளை பொய்யாக்கினீர்கள்? ஏய், உன்னோடு அரட்டை அடிக்க நான் இங்கே வரவில்லை. உங்கள் மகள் இந்த கேசட்டை பார்த்தால் என்ன நினைப்பாள் பரமேஸ்வர்? நீ என்ன சத்தியம் பண்ணினாலும் அவள் நம்ப மாட்டாள். என் மீது அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அவளிடம் போய் நேரத்தை வீணடிக்காதே. அவ்வளவு தூரம் நம்புகிற மகளுக்கு செய்த துரோகம் இல்லையா இது? ஏய், நான் வாக்குமூலம் கொடுக்க வரவில்லை. பணத்தை பிடி. கேசட்டை கொடு. இன்னொரு தடவை என் வழியில் குறுக்கிட்டால் மூட்டை பூச்சியை நசுக்குவது போல நசுக்கி விடுவேன். ஜாக்கிரதை. ரொம்ப பழைய உபமானம் சார் என்று சந்திரமோகன் சிரித்துக்கொண்டே கேசட்டை அவரிடம் நீட்டினான். பணத்தை கட்டிலில் எறிந்துவிட்டு கேசட்டுடன் பரமேஸ்வர் கதவை அடைத்தார். நின்றார். திரும்பினார். நீ உன்னை எறியாமல் நெருப்பை தொட்டுவிட்டாய். உன்னை பொசுக்காமல் அது விடாது என்று கதவை அரைந்து சாத்தி வெளியேறினார். அத்தியாயம் 9. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட போது அவிதாவின் முகம் மிளகாய் போல சிவந்து போயிருந்தது. சாரி என்றான் சந்திரமோகன். அவள் வாயிலிருந்து துணியை எடுத்துக்கொண்டே, உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்ததா? அபிதா நாற்காலியிலிருந்து எழுந்தாள். கைகளை உதறிக்கொண்டாள். அவள் கண்களில் அவமானம் பாரமாக தொங்கியது. என் அப்பா இவ்வளவு அசிங்கமானவரா? நீ பார்த்தது உன் அப்பாவின் ஒரு பகுதிதான். இன்னும் பல அசிங்கமான பகுதிகள் இருக்கின்றன. நீ யார்? காதம்பரியின் ஆளா? இல்லை இல்லை. உன் அப்பாவிடம் நான் சொன்னது சத்தியமான வார்த்தைதான். காதம்பரிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பின்னே யார் நீ? என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் வா சொல்கிறேன். ஆனால் இங்கே வேண்டாம். உன் அப்பா அபாயமானவர். கேசட் கைக்கு வந்தவுடன் தைரியம் வந்திருக்கும். போலீசிற்கு போயிருப்பார். எந்த நிமிஷமும் போலீஸ் இங்கே வரலாம். கஞ்சா வியாபாரம் செய்வதாகச் சொல்லி என்னை கைது பண்ணி இழுத்து போகலாம். முதலில் இந்த இடத்தை நான் காலி பண்ண வேண்டும். போலீசிற்கே என்னை அழைத்து போவதாய் உத்தேசமா? இந்த பணத்திற்கு ஒரு வேலை இருக்கிறது. என்னுடன் வா ஏன் என்றான் சந்திரமோகன் சற்று இறைஞ்சும் குரலில். ஜிம்மில் தன் தொப்பையை சீர்படுத்துவதற்காக இயந்திரத்திடம் தன்னை கொடுத்திருந்தார் டிஎஸ்பி கஜேந்திரன். பரமேஸ்வரை பார்த்ததும் இயந்திரத்தை நிறுத்தினார். என்ன பரமேஷ் இந்த பக்கம் என்று புன்னகைத்தார். நீதான் ட்ரிம்மாக பெண்களுக்கெல்லாம் கனவு நாயகனாக இருக்கிறாயே, உனக்கு எதற்கு ஜிம்? பரமேஸ்வர் முகம் சிரித்தார். கண்பட்டு விட்டது என்றார். என்னை ஒருவன் தொந்தரவு செய்கிறான். தி கிரேட் கிரிமினல் லாயரையா? டிஎஸ்பியின் குரலில் ஆச்சரியம் இருந்தது.
பிளாக்மெயிலா? ஆதாரம் வைத்திருந்தான், வாங்கிவிட்டேன். ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது. பரமேஸ்வரின் குரல் ஆத்திரத்தில் நரநரத்தது. ஆளைச் சொல்லு. இடத்தை சொல்கிறேன். ஹோட்டல் கன்யா. இனிமேல் அவனால் உனக்கு தொந்தரவு இருக்காது என்றார் டிஎஸ்பி கஜேந்திரன். அபிதா காரை நிதானமாக செலுத்தினாள். பின் இருக்கையில் வீற்றிருந்தான் சந்திரமோகன். அந்த பச்சை கேட் அருகில் நிறுத்து என்றான். கேட் அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு அபிதா நிமிர்ந்து பார்த்தாள். அறிவிப்பு பலகையில் கஸ்தூரிபா முதியோர் இல்லம் என்று எழுதியிருந்தது. இங்கே என்ன என்றாள் அபிதா புரியாமல். என்னோட உள்ளே வா என்றான் சந்திரமோகன் காரில் இருந்து இறங்கிக் கொண்டே. நுழைந்தார்கள். வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு முதியோர்கள் பரவி கிடந்தார்கள். தடிமனான கண்ணாடி அணிந்தவர்கள், வளைந்த கைத்தடி கொண்டவர்கள், கண்களை சுருக்கி பார்ப்பவர்கள் என்று இருந்தவர்களெல்லாம் நிமிர்ந்து அவர்களை பார்த்தார்கள். சந்திரமோகன் அபிதாவை காரிடரில் அழைத்து போனான். பொறுப்பாளர் என்று பித்தளை போர்டு பதித்த அறைக்கதவை தட்டிவிட்டு நுழைந்தான். பொறுப்பாளர் உயரம் குறைந்தவராக இருந்தார். காந்தியின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவராக கதரும் கதரும் அணிந்திருந்தார். எளிமையான தோற்றத்துடன் பெரிய பெரிய பற்களால் சிரித்தார். அபிதா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இதற்கு முன் வந்திராததால் சற்று தயக்கத்துடன் நுழைந்தாள். தேய்ந்த மர நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்தான் சந்திரமோகன். ஐயா, இவர்கள் பெயர் அபிதா. பிரபலமான கிரிமினல் லாயர் பரமேஸ்வரின் ஒரே மகள். இவள் அப்பா இவளுக்காக பிறந்தநாள் பரிசாக 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஏதாவது நெக்லஸ் வாங்கிக்கொள் என்றார். ஆனால் அபிதாவிற்கு நகைகளில் ஆர்வமே இல்லை. அந்த பணத்தை ஆதரவற்றோர் இல்லத்திற்கு நன்கொடையாக கொடுக்கலாமே என்று ஆசைப்பட்டார். எவ்வளவு நல்ல மனசுமா உனக்கு என்றார் பொறுப்பாளர் சற்றே திகைத்து. அபிதா நடப்பது எதுவும் புரியாமல் பார்த்தாள். பரமேஸ்வர் கொண்டு வந்து கொடுத்த 2 லட்சத்தையும் எடுத்து மேஜை மீது வைத்தான் சந்திரமோகன். இந்த பணத்தை நம் முதியோர் இல்லத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. ரசீதை அபிதா என்ற பெயருக்கு கொடுத்து விடுங்கள். ரொம்ப நன்றிமா என்றார் பொறுப்பாளர் மலர்ந்த முகத்துடன். அபிதா மெதுவாக புன்னகைத்து வைத்தாள். நினைத்திருந்தால் சந்திரமோகனே அந்த பணத்தை தனக்கென எடுத்துக்கொண்டிருக்க முடியும். முதியோர் இல்லத்திற்கு பணத்தை அப்படியே தூக்கி கொடுப்பது என்றால் எவ்வளவு பரந்த மனசு இருக்க வேண்டும். அவனை அவள் பார்த்த பார்வையில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருந்தது. ஹோட்டல் கன்யா. போலீஸ் இன்ஸ்பெக்டரின் முன்னிலையில் அந்த அறை திறக்கப்பட்டது. அறை காலியாக இருந்தது. காலி பண்ணி கொண்டு போவதாக கூட அவன் சொல்லவில்லை இன்ஸ்பெக்டர் என்று கையை பிசைந்தார் ஹோட்டல் மேனேஜர். ஒரு பெட்டியோ ஒரு செட் உடையோ பாத்ரூமில் பிளேடோ கூட இல்லை என்றால் அவன் மொத்தமாக காலி பண்ணி கொண்டு போய்விட்டான் என்றுதானே அர்த்தம். இன்ஸ்பெக்டர் அவனை பற்றிய அடையாளம் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்தார். அறையின் குறுக்கில் கட்டப்பட்ட கருப்பு திரையை பார்த்ததும் மேனேஜர் ஆச்சரியமானார். இது எங்களுடையது இல்லை என்றார். அவனே கொண்டு வந்திருக்கிறான். இந்த திரைக்கு என்ன அவசியம் வந்தது? இன்ஸ்பெக்டர் இந்திய ராஜாவின் நெற்றி கேள்விகளால் சுருங்கியது. அந்த துணியின் கீழ் விளிம்பருகே சதுரமாக ஒரு வெள்ளை பரப்பு தெரிந்தது. திரையை மேலே உயர்த்தி அதை ஆராய்ந்தார். அது ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரில் அந்த திரை துணியை விற்ற கடையின் பெயரும் விலை குறிப்பும் பதியப்பட்டிருந்தன. இன்ஸ்பெக்டரின் முகத்தில் மெல்லிய சந்தோஷம் மலர்ந்தது. அத்தியாயம் 10. எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன என்றாள் அபிதா காஃபியை உறிஞ்சு கொண்டே. என்ன? சந்திரமோகன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்பா என் வயதே இருக்கும் ஒரு பெண்ணிடம் கேவலமாக நடந்து கொண்டது ஒரு அதிர்ச்சி. நீ கேசட்டை மட்டும் போட்டு காட்டியிருந்தால் நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஏதோ தகிடு தத்தம் பண்ணி என் அப்பாவை போல படம் எடுத்து விட்டதாகத்தான் நான் நினைத்திருப்பேன். ஆனால் அவரே நேரில் வந்து பேசியதை பார்த்ததும் நான் மிக அதிர்ந்து விட்டேன். அது அதிர்ச்சி. ஆச்சரியம் என்ன? காதம்பரியின் உதவி இல்லை என்று நீ சொன்னதை நம்பினால் அந்த வீடியோவை எடுக்க நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க வேண்டுமே. ஆமாம், காதம்பரி வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே நுழைந்து படுக்கை அறையில் இருந்த ஒரே ஒரு பரண் அலமாரியில் தவழ்ந்தபடி உட்கார்ந்து ராத்திரி பூரா அவசைப்பட்டேன். அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த வீடியோவிற்கு நீ பணம் கேட்பது நியாயமா இல்லையா என்பது ஒரு பக்கம். அப்படி கிடைத்த பணத்தில் ஒரு பைசா கூட உனக்காக வைத்துக் கொள்ளாமல் எதற்காக அந்த முதியோர் இல்லத்தில் கொடுத்து விட்டாய்? அபிதா கேட்டதும் சந்திரமோகன் பார்வையை நகர்த்தினான். அவன் விழிகள் நனைந்திருந்தன. அந்த இல்லத்தில்தான் 3 வருடங்கள் நான் இல்லாத போது என் அம்மாவை பார்த்து கொண்டார்கள். அவன் குரல் தழுதழுத்திருந்தது. நீ இல்லாத போது என்றால் நீ போகும் இடத்திற்கு அம்மாவையும் அழைத்து கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கலாமே. நான் அமெரிக்காவிற்கோ ஆப்பிரிக்காவிற்கோ போயிருந்தேன் என்று நினைத்து விட்டாயா? இதே ஊரில்தான் இருந்தேன். ஆனால் அம்மாவை பிரிந்து. ஏன்? நான் போயிருந்த இடம் சிறைச்சாலை.
அங்கே என் அம்மாவை அழைத்து போய் வைத்துக்கொள்ள முடியவில்லை. சிறைச்சாலை என்ற வார்த்தையை கேட்டதும் அபிதா நாற்காலியை அவசரமாக சற்று பின்னால் நகர்த்திக் கொண்டாள். ரெஸ்டாரண்டில் சிலர் திரும்பி பார்த்தார்கள். சந்திரமோகன் விரக்தியானதொரு புன்னகையை அணிந்தான். பயந்து விட்டாயா? நான் செய்த குற்றம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அபிதா தன் செயலுக்கு தானே வெட்கப்பட்டவளாக சாரி என்றாள். சொல், உன்னை பற்றி சொல் என்று முகவாயில் கைப்பதித்து அவன் முகத்தையே பார்த்தாள். சந்திரமோகன் சொல்ல ஆரம்பித்தான். அத்தியாயம் 11. எங்கள் குடும்பம் சின்னது. நான், என் அம்மா 2 பேர்தான். அப்பா இல்லாத குறை தெரியாமல் அம்மாதான் வளர்த்தாள். சமையல் வேலை, துணி துவைக்கும் வேலை, ஆஸ்பத்திரியில் ஆயா வேலை என்று என்னென்னவோ வேலைகளெல்லாம் செய்து என்னை பள்ளிக்கு அனுப்பினாள். பள்ளி படிப்பு முடிந்ததும் தொழிற்கல்வி ஆர்வத்துடன் படித்தேன். 20வது வயதில் வேலைக்கு சேர்ந்தேன். மல்லையா லேத் ஒர்க்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? பிரபலமான தொழிற்சாலை. முதலாளி மல்லையா தங்கமானவர். ஆனால் அவருடைய பார்ட்னர் கிருஷ்ணதாஸ் என்பவர் கயவன். மல்லையா தன் பார்ட்னரை உயிருக்குயிரான நண்பராக நினைத்திருந்தார். அவரை நம்பி அத்தனை பொறுப்பையும் விட்டிருந்தார். வெளிநாட்டில் இருந்தார். கிருஷ்ணதாஸ் தொழிலாளர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுத்த தொகையை விட கூடுதலான தொகைக்கு கையெழுத்து போடச் சொல்லி வற்புறுத்துவார். தொழிலாளர்கள் எல்லோருக்குமே அவர் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. யூனியன் தலைவரை எப்படியோ காசு கொடுத்து வாங்கிவிட்டார் கிருஷ்ணதாஸ். அதனால் தொழிலாளர்களால் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாத நிலை. 3, 4 வருடங்களுக்கு மேலாக இந்த அவல நிலை நீடித்திருந்தது. அது தெரியாமல் நான் போய் புதிதாக வேலைக்கு சேர்ந்து விட்டேன். வேலையில் சேர்ந்து குறைந்தபட்சம் 6 மாதமாவது ஆனால்தான் யூனியனில் உறுப்பினராகலாம் என்று ஒரு விதிமுறை இருந்தது. வேலை கிடைத்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. என் அம்மாவை வேலைக்கு போக வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். எனக்கு வேலை கிடைப்பதற்காக காத்திருந்தது போல அம்மாவுக்கும் உடல்நிலை தளர்ந்து விட்டது. ஆஸ்துமா கொடுமை, மூச்சுத் திணறல். அம்மாவை உட்கார வைத்து கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு கிடைத்த சந்தோஷத்தில் நான் இருந்தபோதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. தொழிற்சாலையில் ரங்கசாமி என்ற ஒரு மூத்த தொழிலாளி வேலை செய்யும்போது இயந்திரத்தில் அவர் கை மாட்டிக்கொண்டது. கை அப்படியே வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டியது. மருத்துவமனைக்கு எடுத்து போய் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. இறந்து விட்டார். அவருக்கு மனைவியும் 4 குழந்தைகளும் வயதான அப்பா அம்மாவுமாக மிகப்பெரிய குடும்பம். கம்பெனி ரூல் பிரகாரம் அவருடைய மூத்த மகனுக்கு வேலை தர வேண்டும். தவிர அவர் மனைவிக்கு நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும். இதையெல்லாம் சொல்லி முதலில் ரசீதில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஏமாற்றி ரங்கசாமியின் மனைவியிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு விட்டார் கிருஷ்ணதாஸ். மகனுக்கு வேலை தந்தார்களே தவிர பணத்தை தரவே இல்லை. கேட்டபோது கொடுத்தாயிற்று, ரசீதில் கையெழுத்திருக்கிறது என்று அந்த அப்பாவி விதவையை ஏமாற்றினார்கள். தொழிலாளர்கள் கொதித்தார்கள். இதை பொறுக்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். யூனியன் தலைவர் வழக்கம் போல முதலாளி பக்கம் பேசியதும் நேரடியாக மல்லையாவிற்கு தங்கள் மனக்குமுறல்களை கடிதமாக எழுதினார்கள். மல்லையா நேரடியாக விசாரணைக்கு வர சம்மதித்தார். ரங்கசாமியின் மனைவியிடம் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டதற்கு ரசீதில் குறைந்தபட்சம் 2 சக தொழிலாளர்களாவது சாட்சி கையெழுத்து போட வேண்டும் என்பது ரூல். ஒரு கையெழுத்து யூனியன் தலைவர் போட்டுவிட்டான். 2வது கையெழுத்தை போலியாக போட்டால் தொழிலாளர்கள் காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்ற நிலைமை. கிருஷ்ணதாஸ் என்னை கூப்பிட்டார். நீ சங்கத்தில் உறுப்பினர் இல்லை. அதனால் மற்ற தொழிலாளர்களின் தீர்மானம் உன்னை கட்டுப்படுத்தாது. 2வது சாட்சி கையெழுத்தை நீ போடு என்றார். இந்த சந்திப்பு அவர் பர்சனல் அறையில் நடந்தது. ரங்கசாமியின் உடல் மீது அவர் மனைவி விழுந்து கதறி அழுத காட்சி என் கண்களுக்குள்ளேயே நின்றிருந்தது. ரங்கசாமிக்கு துரோகம் செய்ய எனக்கு சம்மதமில்லை. மாட்டேன் என்றேன். கிருஷ்ணதாஸ் 50,000 ரூபாயை எடுத்து போட்டார். பொறுக்கிக்கொள், கையெழுத்து போடு என்றார். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு ஏழை தொழிலாளிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். யார் மீதோ முட்டிக்கொண்டேன். நிமிர்ந்தால் மல்லையா. அதற்கு முன் புகைப்படங்களில் மட்டுமே நான் பார்த்திருந்த முதலாளி. அவர் கால்களில் விழுந்தேன். நடந்ததையெல்லாம் சொன்னேன். மல்லையா வேறு எதையும் பொறுத்து கொண்டிருப்பார். நெருங்கிய நண்பனை துரோகம் செய்வது அவருக்கு தாங்கவில்லை. என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் போனார். மல்லையாவை பார்த்ததும் கிருஷ்ணதாஸ் மிரண்டு போனார். ரசீதில் என்னைப் போலவே சாட்சி கையெழுத்தை போலியாக போட முயற்சி செய்து கொண்டிருந்தவர் கையும் களவுமாக பிடிபட்டதும் திணறிப் போனார். இருவர் குரலும் உயர மல்லையாவிற்கும் அவருக்கும் சண்டை ஆரம்பித்தது. நான் செய்வதறியாது நின்றேன். இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிவிட்டேன். உன்மேல் இருந்த நம்பிக்கையில் உன்னை பற்றி எந்த புகார் வந்தாலும் அதை நான் சும்மா விடப் போவதில்லை.
போலீஸை மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு உன்னை பற்றி சொல்லப் போகிறேன். இனிமேல் எந்த ஜென்மத்துக்கும் நீ பிசினஸில் இறங்க முடியாதபடி பண்ணப் போகிறேன் என்று மல்லையா கத்தினார். சந்திரமோகன் அந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு நீயும் வா. கிருஷ்ணதாஸ் உன்னிடம் பேரம் பேசியதை உன் வாயாலேயே அங்கே சொல் என்றார். சரி முதலாளி என்றேன். கிருஷ்ணதாஸின் முகம் வெளுத்துவிட்டது. மல்லையாவுடன் நான் வெளியேற இருந்த நேரம், ஏய் நில்லு என்று கிருஷ்ணதாஸின் குரல் குரைத்தது. நின்றோம். திரும்பினோம். அதிர்ந்தோம். கிருஷ்ணதாஸின் கையில் நீளமான பிச்சுவா கத்தி. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நீ என் எதிர்காலத்தையே வீணாக்குவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா என்று கிருஷ்ணதாஸ் உருமினார். கண்களில் வெறுப்பும் பயமும் தெரிந்தன. நிலைமையை உணர்ந்த நான் உஷாராகும் முன் கிருஷ்ணதாஸ் வேகத்துடன் கத்தியை மல்லையாவின் நெஞ்சில் பாய்ச்சி விட்டான். அந்த நிமிடத்தில் என் நெஞ்சில் மோதிய உணர்ச்சிகளை என்னால் விவரிக்கவே முடியாது. அச்சம், கோபம், ஆத்திரம், பயம், வேகம், இத்தனையும் செய்துவிட்டு இந்த கிருஷ்ணதாஸ் தப்பிப்பதா என்ற வேகம்தான் என்னை செலுத்தியது. மல்லையாவை தாங்கி பிடித்தேன். அவர் விழிகள் விரைத்தன. அவனை விடாதே என்று சொல்லிவிட்டு அவர் கீழே சரிந்தார். அவர் நெஞ்சிலிருந்த கத்தியை வெடுக்கென்று உருவினேன். கிருஷ்ணதாஸை குத்தி கிழித்துவிடும் வேகத்துடன் அவன் மீது பாய்ந்தேன். கிருஷ்ணதாஸ் வெகு சுலபமாக என்னை தவிர்த்தார். ஒரே தாவலில் கதவை திறந்து வெளியே பாய்ந்தான். உடனே கதவை தாளிட்டான். பெரும் கூச்சலிட்டான். ஜன்னலை மோதி மோதி ஆவேசமாய் கத்தினேன். யார் யாரோ ஓடினார்கள். அரை மணி நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் என்னை மடக்கி பிடித்து என் கையில் விலங்கிட்டது. வழக்கு முற்றிலுமாக திசை திரும்பி நின்றது. ரங்கசாமியின் மனைவியிடம் கொடுக்கச் சொல்லி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணத்தை நான் கபளீகரம் பண்ணினேனாம். தட்டி கேட்க வந்த முதலாளியோடு கிருஷ்ணதாஸை கொலை செய்ய முயன்றேனாம். வேண்டாம் வேண்டாம் என்று மன்றாடிக் கொண்டு குறுக்கில் வந்த மல்லையாவின் நெஞ்சில் கத்தியை பாய்ச்சி விட்டேனாம். அந்த அறையில் நடந்தது எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு சாதகமாக பேச சில தொழிலாளர்கள் முன்வந்தார்கள். ஆனால் யாருடைய பேச்சும் எடுபடவில்லை. சண்டை நடந்தபோது கூடவே இருந்து என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்ததாக புதிதாக 3 சாட்சிகள் தோன்றினார்கள். மல்லையாவின் நெஞ்சில் நான் தான் கத்தியை பாய்ச்சினேன் என்பதை நேரில் பார்த்ததாக அந்த 3 பேரும் நின்றார்கள். நான் தான் கொலைகாரன் என்று ஆணித்தரமாக அந்த 3 பேரும் அடம் பிடித்தார்கள். என் அம்மா நெஞ்சில் அடித்துக் கொண்டாள், அழுதாள், புலம்பினாள். தன் மகன் அப்படியெல்லாம் செய்யத் தெரியாதவன் என்று கருணை கேட்டு கதறினாள். உண்மை எதுவும் எடுபடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணதாஸிற்காக வழக்கை அபாரமாக நடத்திய தி கிரேட் கிரிமினல் அட்வொகேட் பரமேஸ்வர். அவருடைய அற்புதமான வாதத் திறமையால் அவர் உண்மைகளை பொய்யாக்கினார், பொய்களை உண்மையாக்கினார். விளைவு கொலை முயற்சி என்று என் மீது குற்றம் சாட்டப்பட்டது. திட்டமிட்டு செய்யாத கொலை என்பதாலும், மல்லையா தானாக குறுக்கில் வந்து கத்தியை நெஞ்சில் வாங்கிக் கொண்டார் என்பதாலும் தூக்கு தண்டனை தரப்படவில்லை. தொழிலாளர்கள் நிலைமைதான் மோசம். நான் புதியவன். எனக்காக எவ்வளவு நாள் போராட்டம் நடத்தி வயிற்றை காயப்போட முடியும்? நான் சிறைக்கு போக வேண்டியது முடிவானதும் அம்மா விழுந்தவள்தான். எழுந்திருக்கவே இல்லை. கஸ்தூரிபா முதியோர் இல்லத்தில் இருக்கும் அந்த ஐயாதான் பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டார். 3 வருடங்கள் அங்கே இருந்தாள் அம்மா. அப்புறம் உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனளிக்காமல் செத்தே போனாள். பரோலில் என்னை வெளியே விட்டார்கள். அம்மாவின் இறுதி காரியங்களை முடித்துவிட்டு மறுபடி சிறைக்கு திரும்பினேன். தலைவர்களுடைய பிறந்த நாள்கள், எனது நன்னடத்தை என்று என்னென்னவோ காரணங்களுக்காக என் தண்டனை காலம் 7 வருடத்திலிருந்து குறைந்தது. நான் விடுதலை செய்யப்பட்டு விட்டேன். எனக்கு இருந்த ஒரே உறவு என் அம்மா. இனி அவள் இல்லை. திடீரென்று என் வாழ்க்கை இருட்டடிக்கப்பட்டு விட்டது. சூனியமாக்கப்பட்டு விட்டது. மல்லையா கடைசி மூச்சை பிரியும் போது சொன்னதுதான் எனக்கு மறுபடி ஞாபகம் வருகிறது. கிருஷ்ணதாஸை காட்டி அவனை சும்மா விடாதே என்றார். கிருஷ்ணதாஸ் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு இன்னும் செல்வாக்குள்ளவர், வசதியானவர். இன்னும் பல பிசினஸ்கள் பெருகிவிட்டன. வெளிநாடு போய் வந்த மகனும் பிசினஸில் இறங்க போகிறார். கிருஷ்ணதாஸை போலத்தான் பரமேஸ்வரும். அவருடைய சொத்தும் வளர்ந்து விட்டது. ஆனால் பரமேஸ்வரின் பலவீனம் மோசமானது. மகாலட்சுமி போல ஒரு மனைவி இருக்கும்போதே இளம் பெண்களை பணத்தால் வாங்குகிறார் என்பது எனக்கு தெரிந்தது. அப்புறம்தான் சந்திரமோகன் நிறுத்தினான். அவன் கண்களில் ஈரம். அபிதா கை நீட்டி அவன் கையை பற்றி அழுத்தி கொடுத்தாள். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை சும்மா விடக்கூடாது. ஆனால் என் அப்பாவை என்ன செய்ய போகிறாய்? இந்த கேள்வியை கேட்கும்போது மட்டும் குரலில் மெல்லிய அச்சம் வந்தது. அவரை நான் தாக்கப் போவதில்லை. என் விரல் நுனி கூட அவர் மீது படப்போவதில்லை. ஆனால்
பழிவாங்கப் போகிறேன். எப்படி? பொறுத்திருந்து வேடிக்கைதான் பாரேன் என்றான் சந்திரமோகன். சந்தர்! அபிதா அவன் பெயரை சுருக்கி கூப்பிட்டதும் அவன் முகத்தில் சிறு ஆச்சரியம் வந்தது. என் அப்பா உயிருக்கு ஆபத்தில்லை என்று நீ உத்தரவாதம் தந்தால் உனக்கு நானும் ஒத்துழைப்பு தரத் தயார் என்றாள் அபிதா. சந்திரமோகன் அவளை நன்றியோடு பார்த்தான். அவர் உயிருக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது. செத்துப்போன என் அம்மா மேல் சத்தியம். நீ ஒத்துழைப்பு தருவதாக இருந்தால் என் வேலை ரொம்ப சுலபமாகிவிடும். நான் என்ன செய்ய வேண்டும் சந்தர்? அபிதா ஆர்வத்துடன் கேட்டாள். சந்திரமோகன் நிதானமாக தன் திட்டத்தை விவரித்தான். அத்தியாயம் 12. போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அந்த துணிக்கடையில் இருந்தவர்கள் சற்றே விரைத்தார்கள். இன்ஸ்பெக்டர் இந்தியராஜா அந்த கருப்பு திரை துணியை கவுண்டரில் போட்டார். விசாரித்தார். இந்த துணியை நாங்கள்தான் சார் 4 நாட்களுக்கு முன்பு விற்பனை செய்தோம். யாருக்கு? பில் புத்தகத்தில் புரட்டி பார்த்து, பெயர் இல்லை இன்ஸ்பெக்டர், ஆனால் வந்தவன் தாடி மீசை வைத்திருந்தான் என்றார்கள். எதிர்க்கடையிலிருந்து அவன் ஒரு போன் செய்தானே என்று இன்னொரு சிப்பந்தி நினைவூட்டினார். எதிர்க்கடையில் பழைய பில்களிலிருந்து அந்த தேதியில் அந்த நேரத்தில் செய்யப்பட்ட போன் நம்பரை குறித்து கொண்டபோது இன்ஸ்பெக்டர் இந்தியராஜாவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. பரமேஷ், டிஎஸ்பி கஜேந்திரனின் போனில் பேசினார். அந்த ஆள் இன்னும் மாட்டவில்லை, ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறோம். பரமேஸ்வரின் முகத்தில் சலிப்பு வந்தது. எந்த விவரமுமா கிடைக்கவில்லை? கிடைத்தது, ஆனால் அது ஒரு வட்டமாக முடிந்துவிட்டது. அவன் ஹோட்டல் ரூமில் கட்டியிருந்த கருப்பு திரையை வாங்கிய இடத்திலிருந்து ஒரு போன் பண்ணி இருக்கிறான். எந்த நம்பருக்கு தெரியுமா? டிஎஸ்பி தொலைபேசி எண்ணை சொன்னார். அது என்னுடைய போன் நம்பர் அல்லவா என்றார் பரமேஸ்வர். ஆமாம், திரையை வாங்கி கொண்டு உன்னுடன் பேசியிருக்கிறான். அங்கே வட்டம் முடிந்து விடுகிறது. மேற்கொண்டு வேறு விவரம் கிடைத்தால் நீயும் சொல்லு, நாங்களும் வேட்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பரமேஸ்வர் ஏமாற்றத்துடன் போன் தொடர்பை துண்டித்தார். அத்தியாயம் 11. பரமேஸ்வர் தூக்கமில்லாமல் சிட்டவுட்டில் அமர்ந்திருந்தார். வானில் நட்சத்திரங்கள் இறைந்து கிடந்தன. நசுங்கிய வெள்ளித்தட்டு போல நிலா. சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். போலீஸ் எல்லா விதத்திலும் கைவிரித்து விட்டது. அவருடைய செல்போனிற்கு வந்த போன்களை கவனித்து அவனிடமிருந்து வந்த போன்களின் எண்களை கூட போலீஸில் சொன்னார். எல்லாமே பப்ளிக் பூத்களில் இருந்து செய்யப்பட்ட போன்கள். அவனுடன் நடந்த உரையாடல்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்தார். காதம்பரி காசுக்கு ஆசைப்பட்டு பிளாக்மெயில் செய்ய உதவியாக இருப்பாளா என்றால் அதுவும் சரியாக பொருந்தவில்லை. வேறென்ன சொன்னான்? சடார் என்று நினைவுக்கு வந்தது. வீடியோவில் இருப்பது பொய்ப்படம் என்று தன்னால் சாதிக்க முடியும் என்று அவர் சொன்னபோது அவன் என்ன சொன்னான்? பல பொய்களை அப்படித்தானே உண்மையாக்கினீர்கள், உண்மைகளை பொய்யாக்கினீர்கள். நிமிர்ந்து உட்கார்ந்தார். பொய்களை உண்மையாக்குவதும் உண்மைகளை பொய்யாக்குவதும் அவருடைய வக்கீல் தொழில் தொடர்பான விஷயம் அல்லவா? அப்படியானால் அவருடைய தொழிலால் பாதிக்கப்பட்டு தண்டனை பெற்றவனாக இருக்கலாமோ? அவர் ஆஜரான வழக்குகளால் தண்டனை பெற்று அண்மையில் சிறையில் இருந்து விடுதலையானவர்கள் யார் யார் என்று விசாரித்தால் உடனடியாக டிஎஸ்பி கஜேந்திரனுக்கு போன் செய்தார். எதிர்முனை எடுக்கப்பட்டு அவர் ஹலோ என்று சொன்ன நேரம் பின்னால் இருந்து குரல் வந்தது. அப்பா? அபிதா. பரமேஸ்வர் அவசரமாக போனை துண்டித்தார். அபிதாவின் முன்னிலையில் அவர் போலீசிடம் பேச முடியாது. என்னப்பா, இன்னுமா நீங்கள் தூங்கவில்லை? அபிதா எதிரே வந்து நின்றதும் சிகரெட்டை அவசரமாக ஆஷ்ட்ரேவில் போட்டார். இல்லையம்மா, யோசித்துக் கொண்டிருந்தேன். யாரை பற்றிப்பா? நாளைக்கு நான் ஆஜராக வேண்டிய கேஸை பற்றிமா? நீ ஏன் தூங்கவில்லை அபிதா? இன்டர்நெட்டில் சேட் பண்ணி கொண்டிருந்தேன் டாடி. அப்புறம் இமெயிலை செக் பண்ணி கொண்டிருந்த போது என் பெயருக்கு ஒரு வினோதமான மெயில் வந்திருக்கிறது டாடி. என்ன? பரமேஸ்வர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். நாளை உன்னை கடத்தப் போகிறேன். முடிந்தால் உன் அப்பாவை தடுக்கச் சொல். சிஎம். பரமேஸ்வர் எதிரே அபிதா அமர்ந்தாள். சிஎம் என்றால் யார் டாடி? முதலமைச்சரா? சிஎம். சிஎம். பரமேஸ்வருக்கும் புரியவில்லை. தெரியவில்லையேம்மா. நீ ஒன்று செய். நாளைக்கு வீட்டோடு இரு. எங்கேயும் வெளியே போக வேண்டாம். என்ன டாடி நீங்கள் இமெயிலுக்கெல்லாம் போய் பயப்படுகிறீர்கள்? அபிதா சிரித்தாள். உங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டியவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? ஸ்டிக்கர் ஒட்டியது வரைதான் இவளுக்கு தெரியும். வீடியோ கேசட் பார்த்தது பற்றி மனைவி ஜானகி பெரிய மனது பண்ணி இவளுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதே அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. போலீஸில் சொல்லியிருக்கிறேன் அபிதா. இப்போது உனக்கு இமெயில் வந்திருக்கிறது என்கிறாயே, இது பற்றியும் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் கண்டுபிடிக்கட்டும். இமெயிலை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரிலிருந்து யார் வேண்டுமானாலும் அனுப்பலாமே டாடி.
எவனாவது விளையாட்டிற்கு அனுப்பியிருப்பான். அதைப் பற்றி கவலைப்படாமல் தூங்குங்கள். அபிதா பரமேஸ்வரின் முன் தலைமுடியை லேசாக கலைத்துவிட்டு எழுந்தாள். அபிதா, நீ நாளைக்கு எங்கேயும் போக வேண்டாம். ஒரு கிரேட் கிரிமினல் அட்வொகேட்டின் மகளா ஒரு அற்பமான இமெயிலுக்கு பயப்படுவது? குட் நைட். அவள் சட்டென்று போய்விட்டாள். பரமேஸ்வர் அடுத்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். சிஎம் என்றால் யார்? டிஎஸ்பியிடம் பேசலாம் என்று செல்போனை எடுத்தபோது இன்கமிங் காலிற்கான வெளிச்சம் ஒளிர்ந்தது. காதில் வைத்தார். ஹாய் பரமேஷ். அவனேதான். உன் மகளை இன்றைக்கே நன்றாக பார்த்துக்கொள். நாளைக்கு அவள் என் வசம் இருப்பாள். ஏய், யார் நீ? என் பெயர் ஏய் இல்லை, சிஎம். போன் தொடர்பு அருந்தது. பரமேஸ்வர் தன் உள்ளங்கையிலெல்லாம் வேர்த்திருப்பதை பார்த்தார். ச்ச, ஏன் இப்படி பயப்படுகிறேன்? டிஎஸ்பி கஜேந்திரனை போனில் பிடித்தார். சிஎம் என்றா சொன்னான்? நாளை காலை 10 மணிக்கு உனக்கு விவரங்கள் தருகிறேன் என்றார் கஜேந்திரன். கஜா, இன்னொரு விஷயம். என்ன? என் மகளை கடத்தி விடுவேன் என்று இமெயில் அனுப்பியிருக்கிறான். அவள் தைரியசாலிதான். ஆனாலும் ஆனாலும் அப்பன் மனசு பயப்படுகிறதாக்கும். ஆமாம் கஜா, அவளுக்கு தெரியாமல் நாளைக்கு அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். கவனித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வக்கீல்கள் தூக்கத்தை கெடுத்தவன் நீ. இப்போது நீயே தூக்கமில்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கோர்ட்டில் எத்தனை யமன்களை வேண்டுமானாலும் சந்திப்பேன் கஜா. ஆனால் பொண்டாட்டிக்கு கேசட் அனுப்பி, மகளுக்கு இமெயில் அனுப்பி, குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டால் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். பயப்படாதே பரமேஷ். தூங்கு. பரமேஸ்வர் போனை மெல்ல அணைத்தார். அத்தியாயம் 14. கிருஷ்ணதாஸ் காரிலிருந்து இறங்கினார். சைகை செய்ததும் டிரைவர் காரை பார்க்கிங் பகுதிக்கு ஓட்டிப் போனான். கிருஷ்ணதாஸ் மணிக்கட்டு நேரத்தை பார்த்தார். விடியற்காலை 5:45. கடற்கரை சாலையில் இந்த நேரத்திலேயே நிறைய வாகனங்கள் வந்திருந்தன. காலையில் நடைபயில்பவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நடைபாதையில் பல்வேறு மனிதர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணதாஸ் அந்த கூட்டத்தோடு நடப்பதில்லை. கடற்கரை மணல்வெளியை ஒட்டி உட்புறம் இருந்த சாலையில் அவர் நடப்பது வழக்கம். அங்கே அவர் தோளோடு யார் தோளும் இடிக்காது. பரிச்சயமான முகங்கள் எதிர்பட்டு தேவையற்ற பேச்சு கொடுக்காது. காலை நேரத்து குளிர் இதமாக இருந்தது. தொடு வானத்தை கடல் நனைத்து கொண்டிருந்தது. ஆரஞ்சு சூரியன் மேக விளிம்புகளில் வர்ணம் பூசிக் கொண்டிருந்தது. கிருஷ்ணதாஸ் நடப்பதற்கென்றே பிரத்யேகமாக தருவித்திருந்த பருத்தி உடை அணிந்திருந்தார். கடற்காற்று குளிராகவும் சூரிய ஒளி ஒத்தடம் கொடுப்பது போலவும் இருக்க கிருஷ்ணதாஸ் நடக்கத் தொடங்கினார். அவரைப் போலவே உள்சாலையை தேர்ந்தெடுக்கும் வேறு சிலரும் அந்த சாலையில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணதாஸ் 200 அடி நடந்திருப்பார். கடற்கரை மணல் வெளியிலிருந்து ஏதோ நிழலாய் தாவி வருவது போல தோன்ற அவர் அந்த திசையில் திரும்பினார். விர் என்று ஒரு மடக்கிய முஷ்டி பறந்து வந்தது. அவர் சுதாரிக்கும் முன் அது அவருடைய முகத்தில் மோதியது. கிருஷ்ணதாஸ் எந்த வயதிலும் அப்படி ஒரு மோதலை எதிர்கொண்டதே இல்லை. மூக்கு ஓட்டைகளில் ரத்தம் எட்டி பார்த்தது. தடுமாறி அந்த தார் சாலையின் சொரசொரப்பில் அவர் மல்லாந்து விழுந்தார். அவர் முகத்தில் கையை வீசியவன் இப்போது அவர் அருகே ஒரு கோபுரம் போல நின்றான். அவருடைய கோணத்திலிருந்து பார்த்தபோது அவனுடைய முக அமைப்பு புரியாமல் முகவாயின் கீழ்ப்பகுதிதான் தெரிந்தது. அந்த கோணத்தில் அவனுடைய கால் எழும்பிய போது கப்பலில் இயங்கும் கிரேன் எழும்பினாற் போல இருந்தது. பாதுகாப்பு செயலாக அன்னிச்சையாக அவர் கை உயர்ந்து அவனது தாக்குதலை தவிர்க்க பார்க்க அந்த பூட்ஸ் கால் ஓங்கியது. வேகமாக இறங்கியது. அவருடைய முழங்கையை தாக்கி நெஞ்சில் தொம் என்று இறங்கியது. கிருஷ்ணதாஸின் கண்முன் பூச்சிகள் பறந்தன. ஹெல்ப் என்று கத்துவதற்கு அவர் வாய் திறந்தவுடன் பூட்ஸ் கால் அந்த வாயில் ஒருமுறை தப்பென்று முத்திரை குத்தியது. அவருடைய குரல் கேட்டு எங்கிருந்தோ யார் யாரோ ஓடிவர ஆரம்பிக்க அவரை தாக்கியவன் சரேல் என்று திரும்பினான். அவரை விட்டு விட்டு ஓடினான். தனியார் மருத்துவமனை. கிருஷ்ணதாஸின் முகத்தை டாக்டர்கள் கையாண்டனர். மூக்கு எலும்பு விரிசல் விட்டிருந்தது. மேல்வரிசை பற்களின் முன்புறம் இரண்டும் உடைந்து உள்வாங்கி கன்னத்து தசையை கிழித்திருந்தன. வாய்க்குள் மணல் துகள்கள் ஒட்டிக்கொண்டிருந்தன. கிருஷ்ணதாஸ் அரைகுறையான மயக்கத்தில் இருந்தார். அவருடைய செல்வந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான நிலைமையை சந்தித்ததே இல்லை. போலீசிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் கிருஷ்ணதாஸின் வார்த்தைகளுக்காக அவர் அருகிலேயே தவம் இருந்தார். தாக்கியவனை வேட்டையாடவும் போலீஸ் தயங்கவில்லை. அந்த தாக்குதலை பார்த்து ஓடி வந்து கிருஷ்ணதாஸை எழுப்பி அவருடைய காரில் திணித்து மருத்துவமனைக்கு அனுப்பியவர்களிடம் இன்ஸ்பெக்டர் விசாரித்து பார்த்து விட்டார். அவன் முகத்தை யாரும் பார்க்கவில்லை.
சரியான அடையாளம் சொல்ல யாருக்கும் முடியவில்லை. அவனுடைய தோற்றத்தை வைத்து அவன் இளைஞன் என்றார்கள். 25 வயது இருக்கலாம் என்றார்கள். 6 அடிக்கு சற்று குறைவான உயரம் என்றார்கள். ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏறி ஓடி தப்பிவிட்டான் என்றார்கள். மோட்டார் சைக்கிள் எண்ணை மட்டும் உத்தேசமாக யாரோ நினைவுபடுத்திச் சொன்னார்கள். கிருஷ்ணதாஸ் கண்களை உருட்டி பார்த்தார். அவர் முகத்தையே பார்த்துக் கொண்டு நின்றிருந்த அவருடைய மகன் அஸ்வினை குனியச் சொன்னார். பரமேஸ்வரை கூப்பிடு என்றார். இதை சொல்வதற்குள் வலியில் அவர் முகம் கசந்து போனது. அத்தியாயம் 15. போன் அலறிய அலறலில் பரமேஸ்வர் திடுக்கிட்டு விழித்தார். விழித்து கடிகாரத்தின் மீது பார்வை ஓடியது. மணி 7. இரவு வெகுநேரம் தூங்காமல் விழித்திருந்ததில் காலை தூக்கம் நீண்டுவிட்டது. விழிப்பு தள்ளி போய்விட்டது. போனை அள்ளி எடுத்தார். எதிர்முனையில் கிருஷ்ணதாஸின் மகன் அஸ்வினின் குரல் படபடவென்று புரிந்தது. தூக்கம் முற்றிலும் விலகியவராக பரமேஸ்வர் கட்டிலில் எழுந்து அமர்ந்தார். அரை வாசலில் அவருடைய மனைவி ஜானகி நின்றிருந்தாள். ரிசீவரை வைத்ததும் பரமேஸ்வர் அவளிடம் எரிந்து விழுந்தார். ஏன் என்னை இவ்வளவு நேரம் எழுப்பவில்லை? முன்பு எப்போதாக இருந்தாலும் அவர் மனைவி மிரண்டு உடனே மன்னிப்பு கேட்பாள். இப்போது நிமிர்ந்து அவர் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்தாள். ராத்திரி எங்கே எல்லாம் போனீர்களோ? என்ன களைப்போ? நான் எப்படி எழுப்புவேன்? அவள் குரலில் இருந்த கேலி அவருக்கு ஆத்திரமூட்டியது. ஆனால் அவளுடன் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்க அவருக்கு நேரமில்லை. கிருஷ்ணதாஸ் இளங்காலையிலேயே தாக்கப்பட்டு முதலுதவிக்கென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அஸ்வின் சொன்னான். 10 நிமிடத்திற்குள் அங்கே அவரை அவன் எதிர்பார்ப்பதாகச் சொன்னான். போர்வையை உதறிவிட்டு பரமேஸ்வர் பரபரப்பாக எழுந்தார். போன் மறுபடி ஒலித்தது. எடுத்தார். டிஎஸ்பி கஜேந்திரன். பரமேஷ், நீ கேட்ட விவரம் கிடைத்துவிட்டது. சந்திரமோகன் என்பவன் சமீபத்தில் விடுதலையாகி இருக்கிறான். சந்திரமோகனை ஞாபகம் இருக்கிறதா? சந்திரமோகன். பரமேஸ்வரின் மூளை கம்ப்யூட்டர் வேகத்தில் நினைவுகளில் புரட்டியது. எஸ் என்றார். கிருஷ்ணதாஸின் கேஸ் 1 வருட கடுங்காவல் இல்லையா? 7 வருடம் 4 வருடமாக குறைந்து அவன் வெளியே வந்து விட்டான். தேங்க்யூ கஜா. சந்திரமோகன். ஆங்கிலத்தில் எழுதினால் அதன் சுருக்கம் சிஎம். சிஎம் என்றால் சந்திரமோகனாகத்தான் இருக்க வேண்டும். கிருஷ்ணதாஸை காலையில் தாக்கியவனும் அவனாகத்தான் இருக்க வேண்டும். பரமேஸ்வர் சுறுசுறுப்பானார். அத்தியாயம் 16. சந்திரமோகன் காஃபி குடித்துவிட்டு அந்த ஹோட்டலில் இருந்து வெளிப்பட்ட போது அவன் மோட்டார் சைக்கிளை தொட்டுக்கொண்டு 2 கான்ஸ்டபிள்கள் நின்றிருந்தனர். சந்திரமோகன் பதறவில்லை. அவர்களை நெருங்கினான். கொஞ்சம் நகர்கிறீர்களா? வண்டியை எடுக்க வேண்டும். இந்த வண்டி உன்னுடையதா? ஆமாம். உடனே கான்ஸ்டபிள் அவன் பின்கழுத்தில் கை வைத்து சட்டை காலரை பற்றினார். உனக்காகத்தாண்டா காத்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணதாஸ் இமைகளை திறந்தார். அவருக்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அவனை பார்த்தார். சந்திரமோகன். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன் அவரால் சிறைக்கு அனுப்பப்பட்ட சந்திரமோகன். சார், காலையில் பீச்சில் உங்களை தாக்கியது இவனா என்று பார்த்து சொல்லுங்கள். கிருஷ்ணதாஸ் படுத்திருந்த கோணத்திலிருந்து பார்த்ததும் பளிச்சென்று அடையாளம் புரிந்தது. இவன்தான், இவனேதான், இவன்தான் என்றார் வலியினோடே. சந்திரமோகனின் பின்தலையில் சொட்டேர் என்று போலீசின் அடி விழுந்தது. இங்கே அடிக்காதீர்கள் என்று குரல் வந்தது. திரும்பினால் டிஎஸ்பி கஜேந்திரன். அவனை தனி ரூமிற்கு இழுத்து வாருங்கள். வெயிட் என்றான் சந்திரமோகன். என்னை எதற்காக அடிக்கிறீர்கள்? தனியே சொல்கிறேன் பிரதர் என்று கர்ஜித்தார் கஜேந்திரன். காவல் நிலையம். விசாரணைக்கென்று ஒதுக்கப்பட்ட பல நாள் பயன்படுத்தாத தனி அறை. பழைய காற்றின் வாசம் நிறைந்திருந்தது. சந்திரமோகன் தரையில் எறியப்பட்டான். போலீசின் பூட்ஸ் கால் அவனை விழாவில் உதைத்தது. அடுத்த உதையிலிருந்து தப்பித்து சந்திரமோகன் வேகமாக எழுந்தான். என்னை காரணமில்லாமல் தாக்க முடியாது. அப்புறம் என் வக்கீலுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இத பாருடா என்றார் கஜேந்திரன் நக்கலாக. நெருங்கி வந்து அவன் கன்னத்தில் பொறி பறக்க இன்னொரு அடி அடித்தார். காலையில் கடற்கரையில் கிருஷ்ணதாஸ் வாக்கிங் போகும்போது அவர் மீது தாக்குதல் நடத்தினாயே, அந்த காரணம் போதுமா? இன்று காலையிலா? சந்திரமோகன் தன் உதட்டோரத்து இரத்த துளியை துடைத்து கொண்டான். இன்று காலையில் நான் கடற்கரை பக்கமே போகவில்லையே, என் வக்கீல் வீட்டில் அல்லவா இருந்தேன். என்னடா வக்கீல் வக்கீல் என்று பூச்சி காட்டுகிறாய்? உனக்கு எவன்டா வக்கீல்? மிஸ்டர் பரமேஸ்வர், பிரபல கிரிமினல் அட்வொகேட். என்னது, பரமேஸ்வரா? அவரும் சேர்ந்துதான் உன்னை உள்ளே தள்ள பார்க்கிறார். பரமேஸ்வர் இவனுடைய வக்கீலாம். அவருடைய ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா உனக்கு? தெரியும்.
அவருக்கு ஒரு சிகரெட் வாங்கி தரக்கூட உனக்கு அருகதை இல்லை. நீங்கள் பரமேஸ்வரை கூப்பிடுங்கள். அவர் எனக்காக ஆஜராவாரா மாட்டாரா என்று நானே கேட்கிறேன். சந்திரமோகன் நிதானமான குரலில் சொன்னான். டிஎஸ்பி கஜேந்திரன் ஏராளமான புன்னகையுடன் அங்கிருந்த தொலைபேசியை பயன்படுத்தினார். பரமேஷ், எங்கே இருக்கிறாய்? காரில் என்றார் பரமேஸ்வர். ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். சிஎம் என்கிற சந்திரமோகன் என்கிற அயோக்கியனை நாங்கள் பிடித்திருக்கிறோம் பரமேஷ். அவனுக்கு உன்னோடு பேச வேண்டுமாம். கொடு கஜா. ஏய், இப்படி வா, பேசு. டிஎஸ்பி ரிசீவரை நீட்ட அதை நோக்கி சந்திரமோகன் உந்தி தள்ளப்பட்டான். சந்திரமோகன் ரிசீவரை வாங்கினான். வணக்கம் என்றான் கனத்த குரலில். என்ன பிரதர், சௌக்கியமா? நெருப்போடு விளையாடி விட்டாய் என்றேனே, இப்போது அர்த்தம் புரிகிறதா? கிருஷ்ணதாஸை அடித்திருக்கிறாய், கஞ்சா கடத்தியிருக்கிறாய். இன்னும் என்னென்ன குற்றங்கள் உன் மீது சுமத்தப்பட போகின்றன தெரியுமா? என்னை பிடிக்காதவர்கள் யாராவது என் மீது இப்படி குற்றம் சுமத்தலாம். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? எப்படிப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வர உங்களைப் போல ஒரு அபாரமான அட்வொகேட் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நானா? உனக்காக நான் வாதிடுவேன் என்று உனக்கு யார் சொன்னது? நீங்கள்தான். இன்று காலை உங்கள் வீட்டிற்கு நான் வந்திருந்த போது சொன்னீர்களே. என் வீட்டிற்கா? என்ன பேத்துகிறாய்? அதற்குள் மறந்து விட்டீர்களா? நான், நீங்கள், அபிதா 3 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோமே. அபிதாவை வேண்டுமானால் கேளுங்கள். அபிதா? அவள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அபிதாவோடு பேசிவிட்டு என்னோடு பேசுங்கள் என்று ரிசீவரை வைத்தான் சந்திரமோகன். அத்தியாயம் 17. பரமேஸ்வரின் உடல் படபடவென்று நடுங்கியது. அபிதா? அபிதாவை கடத்துவதாக முந்தின இரவு வந்த தொலைபேசி மிரட்டலை மறந்துவிட்டாரே. பரபரப்பாக கிளம்பும் அவசரத்தில் அபிதாவை கூப்பிட்டு மறுபடி எச்சரிக்கை கூட மறந்துவிட்டாரே. பரமேஸ்வர் காரை ஓரமாக நிறுத்தச் சொன்னார். செல்போனில் மனைவியை கூப்பிட்டார். அபிதாவை கூப்பிடு என்றார். அபிதா தான் விடியற் காலையிலேயே டென்னிஸிற்கு கிளம்பி விட்டாளே. எனது? டென்னிஸ் போயிருக்கிறாளா? பரமேஸ்வரின் குரல் கோபத்தில் குரைத்தது. என்னிடம் ஏன் சொல்லவில்லை? எங்கேயும் போக வேண்டாம் என்றேனே. நீங்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தூங்கத்தானே தூங்கினேன், செத்தா போய்விட்டேன். தொடர்பை துண்டித்தார். டிரைவரின் முதுகு விரைப்பதை கவனித்தார். அவமானமாய் உணர்ந்தார். ஏன் இப்படி அவசரப்பட்டு என் பொறுமையை விட்டுவிட்டேன்? அபிதாவிற்கு ஒரு செல்போன் இருக்கிறதே, கூப்பிட்டு டென்னிஸ் கோர்ட்டில் இருப்பவளோடு பேசிவிட்டால் போயிற்று. அபிதாவின் எண்ணை டயல் செய்தார். எதிர்முனையில் போன் ஒலித்தது. தொடர்ந்து ஒலித்தது. எடு அபிதா, சீக்கிரம் எடேன். துண்டித்துவிட்டு மறுபடி டயல் செய்தார். இந்த முறை 3 முறை அடித்ததும் தொடர்பு உயிர் பெற்றது. அபிதா என்றார் பரபரப்பாக. அப்பா, அப்பா. அவள் குரல் வெகு ஆழத்திலிருந்து ஒலிப்பது போல இருந்தது. நடுக்கத்துடன் வந்தது. அபிதா, டென்னிஸ் கோர்ட்டில் தானே இருக்கிறாய்? இல்லை டாடி, டென்னிஸ் கோர்ட் போகும் வழியில் எவனோ என்னை கடத்தி விட்டான். அபிதா? ஐயோ, அடிக்காதே. அபிதாவின் குரல் மறுமுனையில் அலறியதும் பரமேஸ்வரின் இதயம் தடதடத்தது. அபிதா, அபிதா, எங்கேம்மா இருக்கிறாய்? பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள் டாடி. இது எந்த இடம் என்றே புரியவில்லை டாடி. தயவு செய்து அந்த சந்திரமோகன் சொல்லும்படி நடந்து கொள்ளுங்கள் டாடி. இல்லையென்றால் என்னை என்னை ஐயோ! டேய் என்று போனில் கத்தினார் பரமேஸ்வர். முகம் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. என் மகளை விடுடா. மறுமுனை தொடர்பு எந்த பதிலும் சொல்லாமல் சட்டென்று அருந்தது. பரமேஸ்வர் தன் முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டார். டிரைவர், வண்டி ஏடு. ஆஸ்பத்திரிக்கா சார்? இல்லை, என் ஆபீஸிற்கு என்றார் பரமேஸ்வர் கண்களை அழுந்த மூடிக்கொண்டு. அத்தியாயம் 18. சந்திரமோகனை போலீசின் பூட்ஸ் கால் நம்பியது. எழுந்திரு. கன்னங்களில், நெற்றி பொட்டுக்களில், முகவாயில் திட்டுத்திட்டாய் கன்றி போன சிகப்புகள், விலா எலும்புகள் வலித்தன. ஆனால் எல்லாவற்றையும் மீறி அவன் உதடுகளில் புன்னகை பூத்தது. காரணம், அவனுக்காக ஜாமீன் காகிதங்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்திருந்த பரமேஸ்வர். இன்ஸ்பெக்டரின் மேஜை மீது பிரித்து வைக்கப்பட்ட அச்சிட்ட தாளில் ஒரு பகுதி கட்டி காக்கப்பட்டது. இங்கே கையெழுத்து போடு. டிஎஸ்பியின் குரல் மிரட்டலாக வந்தது. வக்கீல் சார், உங்கள் பேனாவை கொஞ்சம் இரவல் தருவீர்களா? சந்திரமோகன் நம்முட்டு சிரிப்புடன் கேட்டான். பரமேஸ்வரின் பேனாவை வாங்கி கையெழுத்திட்டான். டிஎஸ்பி பரமேஸ்வர் பக்கம் திரும்பினார். பரமேஷ், நீ விசாரித்தாயே சிஎம் என்றால் யார் என்று? இவன்தான் அந்த சந்திரமோகன். நீ தேடிய சந்திரமோகன்.
தெரியும் என்று விரைப்பாக பதில் வந்தது. வக்கீல் சார் கஸ்டடியில் இருக்கும்போது என்னை அடித்து துன்புறுத்திய போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த செக்ஷன் நம்பரின் கீழ் தண்டனை வாங்கி தரப்போகிறீர்கள்? ராஸ்கல்! வெளியே வா! என்றார் பரமேஸ்வர் கோபம் குறையாமல். காவல் நிலையத்திற்கு வெளியே வந்ததும் பரமேஸ்வர் தன் காரை நெருங்கினார். டிரைவர், நீ ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு போய்விடு. காரை நான் எடுத்து போகிறேன். டிரைவர் அவரையும் சந்திரமோகனையும் மாறி மாறி பார்த்தான். காரிலிருந்து இறங்கி போனான். ஏறு என்றார். சந்திரமோகன் ஏறினான். கை நீட்டி ஏசி சுவிட்சை தட்டினான். நீ நெருப்புடன் மறுபடி விளையாடுகிறாய். இருளை விளக்க நெருப்பு வேண்டியிருக்கிறதே. சொல், அபிதா எங்கே? அவள் பேசினாளா? பேசினாள். அவளை இருட்டு அறையில் அடைத்து வைத்திருக்கிறாய். அப்படியா சொன்னாள்? என்னுடன் பேசும்போது அவளை உன் ஆள் பல முறை அடித்தான். நிஜமாகவா? என்னை போலீஸ் அடித்ததை விட அதிகமாகவா அடித்தான்? என் மகள் மீது கை வைத்ததற்கு நீ எப்படியெல்லாம் பதில் சொல்லப் போகிறாய் தெரியுமா? அவர் குரல் உருமியது. என் மகளுக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது. எங்கே அடைத்து வைத்திருக்கிறாய்? உங்களுக்கு எட்டாத இடத்தில். அவளை தேடி நீங்களோ போலீஸோ பிரைவேட் ஏஜென்சியோ ஓரடி எடுத்து வைத்தாலும் அவளுக்கு தான் நஷ்டம். நீ சொன்னபடிதான் உன்னை வெளியே கொண்டு வந்தாயிற்றே. இன்னும் என்ன? என் மகளை நான் உடனே பார்க்க வேண்டும். 4 வருடங்கள், நீண்ட வருடங்கள், நரகமான 4 முழு வருடங்களுக்கு மேல் நான் சிறையில் கிடந்தபோது என் அம்மாவும் இப்படித்தானே துடித்திருப்பாள், இல்லை? 4 மணி நேரம் கூட ஆகவில்லை அபிதா என்னிடம் வந்து. அதற்குள் இப்படி தவித்து போகிறீர்களே. சிஎம் பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். இதில் குறுக்கில் என் மகளை ஏன் இழுக்கிறாய்? நமக்குள் இன்னும் பிரச்சனை முடியவில்லையே. முடியும் வரை அவள் என் பாதுகாப்பில் தான் இருப்பாள். வாட் யூ மீன்? இன்னும் 72 மணி நேரத்திற்கு நான் உங்கள் நிழலில் இருக்கப் போகிறேன். நீங்கள் எங்கே போனாலும் நானும் ஒட்டிக்கொண்டு அங்கே வருவேன். என்ன உளறுகிறாய்? உங்களுக்கு வேறு வழியே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் எனக்காக சாட்சி சொல்ல வேண்டி வரும். நீ என்னென்னவோ பேத்துகிறாய். எனக்கு உடனே அபிதாவை பார்க்க வேண்டும். வாய்ப்பே இல்லை. அவளுடன் பேசலாம், அதுவும் என் அனுமதி இருந்தால். எனக்கு பசிக்கிறது. காலையில் சாப்பிட்ட டிஃபன் எல்லாம் போலீசிடம் வாங்கிய அடியில் கரைந்து விட்டது. ஒரு ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்கள். பரமேஸ்வர் பொறுமை இழந்தார். அவனை பார்த்து கையை ஓங்கினார். உன் லிமிட்டை தாண்டுகிறாய். என் சக்தி என்ன என்று மறுபடி பார்க்க ஆசையா? சுட்டு பொசுக்கி விடுவேன். ராஸ்கல்! என் உயிர் போய்விட்டால் உங்கள் மகள் இருக்கும் இடத்தை அப்புறம் யார் சொல்வார்கள் வக்கீல் சார்? சந்திரமோகன் சிரித்தான். ஏதாவது உடுப்பி ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்கள். என் ஆட்கள் உன் கண்ணில் ஊசி ஏற்றி உண்மையை வரவழைக்க முடியும். ராஸ்கல்! 4 வருடங்களில் எத்தனையோ அடிகள் உதைகள். என் உடல் மறத்துவிட்டது பரமேஸ்வர். சந்திரமோகன் சுவாதீனமாக கை நீட்டி அவருடைய செல்போனை எடுத்தான். எண்களை தட்டினான். ஹாய் அபி, உன் அப்பாவுடன் பேசுகிறாயா? பரமேஷ் பரபரப்பாக போனை வாங்கி கொண்டார். அபிதா, டார்லிங், எப்படிடா இருக்கிறாய்? நீங்கள் சந்திரமோகன் சொல்வதை கேட்கும் வரை எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையப்பா. ப்ளீஸ் டேடி, அதை மறக்காதீர்கள். உன்னை மறுபடி அடித்தார்களாமா? இதுவரை இல்லை டேடி. கவலைப்படாதேம்மா, உன்னை இராணுவத்தை வைத்தாவது நான் மீட்டு விடுவேன் என் டார்லிங். சந்திரமோகன் வாய் விட்டு சிரித்தான். எதிர்முனை தொடர்பு அருந்துவிட்டது போலும். பரமேஸ்வர் ஆத்திரத்துடன் போனை அணைத்தார். எந்த ஹோட்டலில் கொட்டிக்கொள்ள வேண்டும் என்றார். சந்திரமோகன் சிரிப்பை அடக்க முடியாமல் வசந்த பவன் என்றான். கார் நகர்ந்தது. அத்தியாயம் 19. ஹோட்டலில் பரமேஸ்வரின் போன் ஒலித்தது. மசால் தோசையை கடித்துக் கொண்டிருந்த சந்திரமோகன், எடுங்கள், பேசுங்கள் என்று சைகை செய்தான் அவருடைய செல்போனை காட்டி. மிஸ்டர் பரமேஸ்வர் என்றது அஸ்வினின் குரல். எஸ். அப்பா உங்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறார். உங்களை ஆஸ்பத்திரிக்கு வரச் சொன்னார், வரவில்லை. அவரை தாக்கிய சந்திரமோகனை ஜாமீனில் வேறு எடுத்திருக்கிறீர்கள். பரமேஸ்வருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது என்று மென்று விழுங்கிச் சொன்னார். என்ன காரணமாக இருந்தாலும் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் அப்பாவை வந்து பார்க்காவிட்டால் எங்களுக்கும் எங்கள் கம்பெனிகளுக்கும் வேறு நல்ல அட்வொகேட் பார்த்து கொள்ள வேண்டி வரும் என்று அப்பா சொன்னார். வீட்டிற்கு வாருங்கள். தொடர்பு அருந்தது. யார் என்றான் சந்திரமோகன் பரமேஸ்வரின் முகத்தில் கிளர்ந்த பதட்டம் பார்த்து. கிருஷ்ணதாஸின் மகன் அஸ்வின். என் மீது அவர்கள் வெகு கோபமாக இருக்கிறார்கள். என்னாலா? வேறு யாரால்? சூடாக, சர்க்கரை கம்மியாக ஒரு காஃபி என்று சர்வரிடம் ஆர்டர் செய்துவிட்டு சந்திரமோகன் அவர் பக்கம் திரும்பினான்.
எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது என்று நீங்கள் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னீர்கள். இன்னும் அரை மணி நேரத்திற்குள் கிருஷ்ணதாஸை பார்க்க நான் போய் சேராவிட்டால் என் வேலை பறிபோய்விடும். பார்க்க போகக்கூடாது என்று யார் சொன்னது? போய் பாருங்கள். உன்னை வெளியே கொண்டு வந்ததற்காக என் முகத்திலேயே அவர் காரி துப்புவதற்கா? உண்மையை பொய்யாக்கவும், பொய்யை உண்மையாக்கவும் உங்களுக்கு சொல்லியா தர வேண்டும்? இருந்தாலும் எனது கருத்துக்களை நான் சொல்கிறேன். உதவுமா என்று பாருங்கள். சந்திரமோகன் காஃபியை உறிஞ்சிக்கொண்டே தன் திட்டத்தை விவரித்தான். அத்தியாயம் 20. கேட்டில் இருந்த வாட்ச்மேன் பரமேஸ்வரின் காரை பார்த்ததும் பரபரப்பாக கேட்டை திறந்து விட்டான். போர்டிகோவில் நிறுத்தியதும் சாவியை ஒரு வேலைக்காரன் வாங்கிக் கொண்டான். கிருஷ்ணதாஸின் பர்சனல் செக்ரட்டரி புன்னகைத்தான். சார் ரூமில் காத்து கொண்டிருக்கிறார் என்றான். பரமேஸ்வர் படிகளில் ஏறி கிருஷ்ணதாஸின் பிரத்யேக அறை கதவை தட்டிவிட்டு நுழைந்தார். பெரிய மேஜைக்கு பின்னே சுழல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணதாஸின் முகத்தில் 3 இடங்களில் பிளாஸ்திரி ஒட்டப்பட்டிருந்தது. கிருஷ்ணதாஸின் கண்கள் பரமேஸ்வரை பார்த்து கனல் கக்கின. எதிர் நாற்காலியை காட்டினார் கிருஷ்ணதாஸ். பரமேஸ்வர் அமர்ந்தார். கிருஷ்ணதாஸின் பக்கத்தில் அவர் மகன் அஸ்வின் இன்னொரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். உங்கள் கோபம் நியாயமானதுதான் என்றார் பரமேஸ்வர். ஆனால் நான் செய்ததற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவருடைய சட்டை பாக்கெட்டில் செல்போன் இயக்கப்பட்டு முகம் திருப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் வெளியே காத்திருக்கும் சந்திரமோகன் இன்னொரு போனில் கேட்பதற்காக இந்த ஏற்பாடு. பேசினால்தானே போனில் எனக்கு கேட்கும் என்ற அசட்டு துணிச்சலில் நீங்கள் எந்த தகவலையாவது அவர்களுக்கு எழுதி காட்டுவது புத்திசாலித்தனமா, உங்கள் மகளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் முட்டாள்தனமா என்பதை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன். சந்திரமோகன் மிரட்டியிருந்தான். கிருஷ்ணதாஸிற்காக அவசரப்பட்டு அபிதாவின் உயிருடன் விளையாட பரமேஸ்வருக்கு தைரியமில்லை. அப்படி என்ன காரணம் என்றான் அஸ்வின் பொறுமையில்லாமல். இந்த வீடியோ கேசட்டை பாருங்களேன். அவர் கொடுத்த வீடியோ கேசட்டை குழப்பத்துடன் அஸ்வின் வாங்கினான். விசிஆரை இயக்கினான். காதம்பரியின் வீட்டிற்கு அவர் போய் இறங்குவதற்காக அமைந்த ட்ரெய்லர் கேசட். யார் இந்த பெண்? கிருஷ்ணதாஸ் பேசிய போது அவர் உதடுகள் வலித்தன. காதம்பரி. ஊருக்கெல்லாம் கவனமாக இருக்கச் சொல்லி நான் உபதேசம் செய்வேன். கடைசியில் நானே முட்டாள்தனம் பண்ணி மாட்டிக்கொண்டு விட்டேன். இந்த கேசட்டை என் மனைவிக்கு அவன் அனுப்பியிருந்தான். இது வெறும் முன்னோட்டம்தான். முழு நீள கேசட்டை தனியார் சேனல்களுக்கு விற்றுவிடுவேன் என்று என்னை மிரட்டினான். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அவனை நானே ஜாமீனில் எடுக்க வேண்டி வந்தது. எனக்காக அவன் பேரில் கொடுத்திருக்கும் புகாரை நீங்கள் வாபஸ் வாங்கிவிடுங்கள். இல்லையென்றால் என்னுடன் அவன் இருந்ததாக நான் கொடுத்த அறிக்கை பொய்யாகிவிடும். அந்த கேசட்டுக்கு பயந்து அவன் ஆட்டு விற்கிறபடியெல்லாம் ஆடப்போகிறீர்களா? இல்லை. நெருப்பை தொட்டவனை நெருப்பு சும்மா விடாது என்று பதிலுக்கு நானும் சவால் விட்டிருக்கிறேன். ஒரிஜினல் கேசட்டை அவனிடமிருந்து எப்படி வாங்குவது, அவனை எப்படி மறுபடி சிறைக்கு நிரந்தரமாக அனுப்புவது என்று என் மூளை யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக என்னை அடித்தவன் தப்பித்து போக நானே வாய்ப்பு தர வேண்டுமா? போலீஸ் கொடுத்தால்தான் தண்டனையா? பரமேஸ்வர் இறைஞ்சும் குரலில் பேசினார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நாமே நேரடியாக கொடுக்க போகிறோம். அவன் சிறைக்கு போகும்போது சக்கர நாற்காலியில் போக வேண்டும். கிருஷ்ணதாஸ் சற்றே யோசித்தார். அவருடைய அத்தனை ரகசியங்களும் உள்ளும் புறமும் அறிந்த ஒரு வக்கீல். கிருஷ்ணதாஸிற்காக எத்தனையோ முறை தன் தொழிலில் ஆபத்தான முடிவுகளை எடுத்தவர். சரி என்பது போல தோள்களை குலுக்கினார். ஆனால் அந்த சந்திரமோகனை சீக்கிரமே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு வாக்கியத்தில் அந்த சந்திப்பை முடித்தார். பரமேஸ்வர் நன்றி சொல்லிவிட்டு எழுந்தார். 2 நாட்களுக்கு அந்த சந்திரமோகனை என் பார்வையிலேயே வைத்திருக்கப் போகிறேன். கேசட் தனியார் சேனல்களுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக என்று ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு பரமேஸ்வர் வெளியேறினார். அத்தியாயம் 21. அடுத்ததாக வேறெங்கே நான் மண்டியிட வேண்டும் என்றார் பரமேஸ்வர் ஆத்திரத்தோடு. இயலாமையும் தோல்வியும் அவர் மீது சுமத்தியிருந்த கோபம் கண்டு சந்திரமோகன் புன்னகைத்தான். உங்கள் வீட்டிற்கோ அலுவலகத்திற்கோ போகிறோம். எதற்கு? நாம் 2 பேரும் உட்கார்ந்து ஒரு பத்திரம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. பத்திரமா? என்ன உளறுகிறாய்? ஒரு சிறந்த வக்கீலால் தான் சிறந்த பத்திரம் தயாரிக்க முடியும். நீங்கள் கிரிமினல் லாயர், சிவில் லாயர் அல்ல. ஆனால் இதற்காக இன்னொரு லாயரின் மகளையா நான் கடத்தி கொண்டிருக்க முடியும்? என்ன பத்திரம்? என் சொத்து முழுவதையும் உன் பேருக்கு எழுதி வைக்க வேண்டுமா? உங்கள் சொத்து இல்லை. பின்னே நாம் உங்கள் ஆபீஸில் உட்கார்ந்து பேசலாமே. அதற்கு முன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வண்டியை விடுங்களேன்.
முகம் எங்கும் காயம் இருந்தாலும் இவனால் எப்படி சிரிக்க முடிகிறது? பரமேஸ்வர் ஆத்திரத்தோடு கியரை பொருத்தினார். என்னதான் கிரேட் கிரிமினல் லாயராக இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்டை கோட்டை விட்டு விட்டீர்களே. என்ன, அபிதா எங்கே என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் மனைவிக்கு என்ன சொல்கிறாய்? டென்னிஸ் விளையாட காலையில் போன மகள் இன்னும் திரும்பவில்லையே என்று உங்கள் மனைவிக்கு சந்தேகம் வந்து போலீசிற்கு போன் செய்து விட்டால்? என்னை கேட்காமல் அப்படியெல்லாம் அவள் செய்ய மாட்டாள். சில நாட்களுக்கு முன்பு வரை அப்படி இருந்திருக்கலாம். உங்கள் மனைவி உங்களை தெய்வமாக நினைத்திருக்கலாம். ஆனால் காதம்பரி கேசட்டை பார்த்த பிறகும் அந்த பழைய மரியாதை அப்படியே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்ன? சந்திரமோகன் குறும்பு சிரிப்போடு கேட்டாலும் கூட அதில் அர்த்தம் இருப்பதாக பரமேஸ்வருக்கு தோன்றியது. என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்நேரம் அபிதாவே உங்கள் மனைவிக்கு போன் பண்ணி பேசியிருக்க வேண்டும். அவள் தோழி யாருக்கோ டென்னிஸ் கோர்ட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து அவசரமாக டாக்டரிடம் அழைத்து கொண்டு போனதாகவும் அங்கிருந்து அப்படியே அவளை அழைத்து கொண்டு பெங்களூர் போவதாகவும் சொல்லியிருக்கலாம். உங்கள் மூலம் 3-4 செட் மாற்றுடைகளை தந்துவிட சொல்லியிருக்கலாம். என்ன, இதெல்லாம் உன் ஏற்பாடா? எதையும் யோசித்து செய்ய வேண்டியிருக்கிறது சார். என்னை விட புத்திசாலிகள் நிறைந்த உலகம் இது. நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறதல்லவா? எதற்கும் ஒரு நடை உங்கள் வீட்டிற்கு போய் பார்த்துவிட்டு அப்புறம் ஆபீஸ் போவோமே. அபிதா கடத்தப்பட்டது தெரிந்தால் என் மனைவியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நிச்சயம் அவள் போலீசில் தான் போய் நிற்பாள். அது அபிதாவிற்கு எவ்வளவு ஆபத்து. நாம் நேரத்தை வீணடிக்காமல் நகர்வோமே சார். பரமேஸ்வர் காரை வீட்டை நோக்கி திருப்பினார். சந்திரமோகன் காரிலேயே காத்திருந்தான். பரமேஸ்வர் பரபரப்பாக இறங்கி வீட்டினுள் போனார். ஹால் மேஜை மீது ஒரு சிறு பயணப்பை தயாராக இருந்தது. அபிதாவின் பயணப்பை. அவரை பார்த்ததும் மனைவி ஜானகி பையை சுட்டிக்காட்டினாள். அபிதா உங்களிடமும் பேசிவிட்டாளா என்றாள். பேசினாள். பரமேஸ்வர் தன் பரபரப்பை மறைத்து கொண்டார். உன்னிடம் என்ன சொன்னாள் என்று கேட்டார். அவள் தோழிக்கு திடீரென்று இதயவலியாம். ஹாஸ்டலில் இருக்கும் பெண். அதனால் பிளேனில் அவள் அப்பா அம்மா ஊருக்கு அழைத்து போகிறாளாம். 3 நாட்களுக்கான உடைகளை தயாராக வைத்திருக்கிறேன் என்று அந்த பயண பையை தூக்கி அவரிடம் கொடுத்தாள். அபிதாவிடம் இந்த பையை கொடுக்க போகும்போது நானும் வரட்டுமா? வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தார் பரமேஸ்வர். நானே அவளை நேரில் பார்க்க முடியுமா தெரியவில்லை. யாரோ ஒரு டிரைவரை அனுப்பியிருக்கிறாள். அவனிடம்தான் கொடுத்தனுப்ப போகிறேன். பயணப்பையை வாங்கிக் கொண்டு பரமேஸ்வர் அவசரமாக வெளியே வந்தார். சந்திரமோகன் அவரை ஆச்சரியப்படுத்த துவங்கியிருந்தான். எவ்வளவு தூரம் முன் யோசனையுடன் செயல்படுகிறான். இவனிடம் வெகு கவனமாக இருக்க வேண்டும். அவனை முதலில் ஆழ்ந்து கவனித்து அவன் செயல்களிலிருந்து அவனுடைய பலவீனம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த அடியும் எடுத்து வைத்துவிடக் கூடாது. பரமேஸ்வரின் வக்கீல் அலுவலகம். அவருடைய பிரத்யேக அறை. மிக செல்வாக்குள்ள வாடிக்கையாளர்கள் அமர்வதற்காக போடப்பட்ட உயர் ரக குஷன் நாற்காலியில் சந்திரமோகன் அமர்ந்திருந்தான். மல்லையா என்பவரும் கிருஷ்ணதாஸ் அவருடைய பார்ட்னராகவும் நடத்தி கொண்டிருந்த மல்லையா லேத் ஒர்க்ஸ் நினைவிருக்கிறதா என்றான் சந்திரமோகன். பரமேஸ்வரின் முகத்தில் ஒரு நிழல் ஓடியது. நினைவிருக்கிறது. இப்பொழுது யாருக்கு சொந்தம்? மல்லையா இறந்த பிறகு அவர் குடும்பத்தாரிடம் கொடுத்தாயிற்று. அவர் அங்கு இறந்ததால் அந்த தொழிற்சாலையில் அவர் குடும்பத்தினருக்கு ஆர்வம் இல்லை. பங்கு பிரித்து கொடுத்த பின் இப்போது அது முழுக்க முழுக்க கிருஷ்ணதாஸிற்குத்தான் சொந்தமாக இருக்கிறது. அந்த கம்பெனிக்கும் நீங்கள் தானே லீகல் அட்வைசர்? ஆமாம். கம்பெனியின் பர்சனல் மேனேஜரை கூப்பிட்டு கேளுங்கள். அங்கு இப்போது இருக்கும் அத்தனை தொழிலாளர்களின் பெயர்கள் மற்றும் 5 வருடத்திற்கு முன்னால் ரங்கசாமி என்று ஒரு சீனியர் தொழிலாளி தொழிற்சாலை விபத்தில் மாட்டி இறந்தாரே, அந்த நாளில் தொழிற்சாலையில் வேலை செய்து அப்புறம் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளின் பெயர்கள் 2ஐயும் சேகரியுங்கள். சேகரித்து மல்லையா லேத் ஒர்க்ஸ் கம்பெனியின் அத்தனை பங்குகளையும் அந்த தொழிலாளர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து தொழிற்சாலையை அவர்கள் அத்தனை பேருக்கும் கூட்டாக வழங்கப் போகிறார் கிருஷ்ணதாஸ். அதற்கான பத்திரம்தான் நாம் இப்போது எழுதப் போகிறோம். உனக்கு என்ன பைத்தியமா? கிருஷ்ணதாஸ் ஒரு நாளும் இதற்கு சம்மதிக்க மாட்டார். பத்திரம் எழுதப் போவது நாம். அவர் எப்படி சம்மதிப்பார், எப்படி கையெழுத்து போடுவார் என்பதற்கெல்லாம் பொறுப்பு நான். பத்திரம் எழுதும்போது மறக்காமல் கிருஷ்ணதாஸ் இதையெல்லாம் சுய நினைவோடு சொந்த புத்தியோடு எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் எழுதி கொடுத்ததாக வாசகம் வர வேண்டும். பத்திரம் மறுபடி மாற்ற முடியாதபடி இர்ரிவோக்கபிள் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். நீ போகாத ஊருக்கு வழி தேடுகிறாய். கிருஷ்ணதாஸ் உயிரே போனால் கூட இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டாரே. உயிரே போனால் கூட? சந்திரமோகன் உயிரேவை அழுத்தி கேட்டான். பரமேஸ்வரின் பார்வை தடுமாறியது. அவர் உயிரை பற்றி அப்புறம் கவலைப்படுவோம்.
முதலில் அபிதாவை பற்றி நாம் கவலைப்படுவோம் என்று அவன் அடுத்து சொன்னதும் பரமேஸ்வர் பத்திரம் தயாரிப்பதற்கான சட்ட புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அத்தியாயம் 22. கிருஷ்ணதாஸ் நாற்காலியில் களைத்து உட்கார்ந்திருந்தார். எதிரே டெலிவிஷனில் ஒரு பக்தி படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் காட்டப்பட்ட அம்மன் சிலையிடம் கிருஷ்ணதாஸ் கண்களை மூடி வேண்டினார். தெய்வமே, என்னை காப்பாற்று. என் எதிரிகள் அத்தனை பேரும் அழிந்து போக வழி செய். பிரார்த்தனை முடிந்து கண் திறந்தால் காட்சி மாறி சாத்தான் வேடம் போட்டவன் வேடிக்கையாக சிரித்துக் கொண்டிருந்தான். போன் ஒலித்தது. அவருடைய பிரத்யேக நம்பர். எடுத்தார். நான் பரமேஷ் பேசுகிறேன். ஒரு புது குழப்பம் என்றார் பரமேஸ்வர் மறுமுனையில். என்ன? சந்திரமோகனிடம் என்னை பற்றிய கேசட் மட்டும் இருக்கிறது என்று நினைத்திருந்தேன். தப்பு. அஸ்வினும் வேறு யாரோ ஒரு பெண்ணும் இருக்கும் கேசட் கூட வைத்திருக்கிறான். அதையும் அவனிடமிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது. பேரம் பேசி முடித்து விட்டேன். 2 லட்சம் கேட்கிறான். பரமேஸ்வரின் குரல் சற்று தழைந்தது. வாட் நான்சென்ஸ்! கிருஷ்ணதாஸ் குரைத்தார். தயவு செய்து அஸ்வினை உடனே பணத்தோடு அனுப்புங்கள். பரமேஸ்வர் குரலை ரகசியமாக்கிக் கொண்டார். கேசட் நம் கைக்கு வந்ததும் இந்த பயலை என்ன செய்வது என்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். 2 லட்சமா? கிருஷ்ணதாஸின் நெற்றி சுருங்கியது. ஆமாம், 2 லட்சம். அஸ்வினையே அனுப்புங்கள். கிருஷ்ணதாஸ் ரிசீவரை வைத்தார். அஸ்வின் என்று ஆத்திரத்துடன் கூவினார். பரமேஸ்வர் போனை வைத்தார். முகம் கடுகடுவென்று இருந்தது. அபிதாவின் உயிரை காட்டி நீ இன்னும் என்னென்ன காரியம் சாதித்துக் கொள்ளப் போகிறாயோ? சந்திரமோகன் புன்னகைத்தான். உங்களிடம் ரிவால்வர் இருக்கிறது என்று சொன்னீர்களே, ரிவால்வர் எதற்கு? பரமேஸ்வரின் முகம் திடுக்கிடலால் சிவந்து போனது. அஸ்வின் வரும்போது ஒரு விளையாட்டு காட்ட. ஐ எம் சாரி, உன் விளையாட்டுகளுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. ரிவால்வரை எல்லாம் உன்னிடம் கொடுக்க நான் தயாராக இல்லை. கிரிமினல் லாயர்கள் என்றால் அதையெல்லாமும் யோசிப்பார்கள் என்று நீ நினைக்கவில்லையா? என்னிடம் இருக்கும் ரிவால்வர் உங்களுடையதுதானா என்று கேட்பதற்காகத்தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். என்ன பேத்துகிறாய்? என் ரிவால்வரை நீ எடுத்து விட்டாயா? நோ நோ. சந்திரமோகன் தன் பையில் இருந்து ரிவால்வரை எடுத்து வெளியே அவர் மேஜை மீது வைத்தான். பரமேஸ்வரின் விழிகள் விரிந்தன. இது என்னுடையது போலவே இருக்கிறதே. எதற்கும் சீரியல் நம்பரை செக் பண்ணி விடுங்கள். இன்னும் தோட்டாக்கள் போடவில்லை. பரமேஸ்வர் பாய்ந்து ரிவால்வரை எடுத்தார். அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கையை படம் எடுக்க முடிந்திருக்கிறது. காருக்குள் நுழைந்து ஸ்டிக்கர் ஒட்ட முடிந்திருக்கிறது. புத்திசாலி என்று நினைத்த மகளை கடத்த முடிந்திருக்கிறது. இவனால் அவருடைய ரிவால்வரை ஏன் எடுத்திருக்க முடியாது என்ற அச்சத்தினால் வந்த வேகம் அது. ரிவால்வரை கையில் பிடித்து பார்த்ததும் பெருமூச்சு ஒன்று அவரிடமிருந்து விடுபட்டது. இது என்னுடையது இல்லை என்று மேஜை மீது திருப்பி வைத்தார். சந்திரமோகன் அதை எடுத்துக்கொண்டான். தோட்டாக்களை நிரப்பினான். பரமேஸ்வர் அவனை அச்சத்துடன் பார்த்தார். என்ன செய்ய போகிறாய்? சந்திரமோகன் சிரித்தான். எந்த உயிருக்கும் என்னால் ஆபத்து வராது என்று முன்போல் என்னால் இப்போது எந்த உத்தரவாதமும் தர முடியாது. என் பேச்சை கேட்கும் வரைதான் நான் சாதுவாய் இருப்பேன் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் என்று தன் இடுப்பில் செருகிக் கொண்டான். ஒருவேளை அஸ்வின் ஆயுதம் ஏதாவது எடுத்து வந்தால் நான் முட்டாளாகிவிடக்கூடாதே என்றுதான் இந்த முன்னெச்சரிக்கை என்றான் தொடர்ந்து. அஸ்வினை எதுவும் செய்து விடாதே. செய்ய மாட்டேன். ஆனால் அவனை ஒத்துழைக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒருவேளை அவன் முரண்டு பிடித்து தகராறு செய்து நான் தாக்க வேண்டி வந்தாலும் இந்த துப்பாக்கி உங்களுக்கு எதிரான சாட்சியாகிவிடும். என்ன உளறுகிறாய்? தி கிரேட் கிரிமினல் லாயராய் இருந்தாலும் நீங்களும் சாதாரண மனிதர்தான். சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுகிறவர்தான் என்று நிரூபித்து விட்டீர்களே. துப்பாக்கி உங்களுடையதுதா என்று பார்க்க கையில் எடுத்தீர்களே, அப்போது உங்கள் ரேகை பதிந்து விட்டது. அதற்கப்புறம் நீ எடுத்தபோது உன் கைரேகையும் பதிந்து விட்டது நண்பா. ஆனால் என் சரும நிறத்திலேயே சுருக்கங்கள் இல்லாத ஒரு மெடிக்கல் கிளவுஸை நான் அணிந்திருப்பதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்களே லாயர். ராஸ்கல்! நாற்காலியிலிருந்து பரமேஸ்வர் பாதி எழுந்து விட்டார். அப்புறம் ஓய்ந்து உட்கார்ந்து விட்டார். அவனை அவரை சுட்டுவிட்டு தற்கொலை என்று சொன்னாலும் சொல்லுவான். துப்பாக்கியின் விசையில் அவர் கைரேகை பதிந்திருந்தது. அது போதும். அரைக்கதவை தட்டிவிட்டு திறந்தான் அஸ்வின். எட்டி பார்த்தான். உள்ளே வா என்றார் பரமேஸ்வர் வலிய வரவழைத்து கொண்ட புன்னகையுடன். அஸ்வின் சந்திரமோகனை சந்தேகமாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். அந்த அறையின் கண்ணாடி தடுப்புகள் எல்லாவற்றையும் மறைத்து திரைகள் தொங்கின. அஸ்வின் இறுகிய முகத்துடன் மேஜையை நெருங்கினான். முன்பிருந்த கூர்மை உங்களிடம் இல்லை என்று அப்பாவுக்கு வருத்தம் என்றான். காரியங்களை சொதப்புகிறீர்கள். கண்டவனிடமெல்லாம் கை கட்டி உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
4 ரூ. 500 கட்டுகளை மேஜை மீது போட்டான். 2,00,000. அந்த கேசட்டை நான் பார்க்க வேண்டும். கேசட்டை பார்க்கும் முன் இதைப் பார். சந்திரமோகன் கையில் திடுக்கென்று முளைத்த ரிவால்வரை பார்த்து அஸ்வின் திகைத்தான். உன் கைகளை கழுத்துக்கு பின்னால் சேர்த்துக்கொண்டு முதலில் இந்த நாற்காலியில் வந்து உட்கார். அஸ்வினின் கண்களில் கண நேரத்திற்குள் அச்சம் வந்துவிட்டது. உட்காராவிட்டால் என்றான் கோபமாக. வக்கீல் சார், இவன் ஒத்துழைக்க மறுத்தால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியுமே. தெரியும். அஸ்வின், உட்காரத்தானே சொல்கிறான், உட்கார்ந்து விடேன் என்று பரமேஸ்வர் பதறினார். துப்பாக்கியில் பதிந்திருப்பது அவர் கைரேகையாயிற்றே. அஸ்வின் அமர்ந்ததும் புறங்கையை அவன் கன்னத்தில் வீசினான் சந்திரமோகன். சொன்னால் உடனே கேள் என்றான் ஆக்ரோஷமாக. வக்கீல் சார், இவன் அசையாதபடி நாற்காலியோடு கட்டி போட வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று நைலான் கயிற்றை அவரிடம் போட்டான். பரமேஸ்வர் சற்றே யோசித்துவிட்டு வேறு வழியின்றி அந்த கயிற்றை எடுத்தார். இதற்கெல்லாம் என் அப்பாவிடம் என்று அஸ்வின் ஆரம்பித்ததும் அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கி வட்டத்தை பொருத்தினான் சந்திரமோகன். இதை பார், ஏற்கனவே உன் அப்பாவே சாட்சி சொன்னார். அதை உண்மையாக்குவதற்காக நான் இப்போது கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. தயவு செய்து என்னை ஆக்ரோஷப்படுத்தாதே. ஆமாம் அஸ்வின். பரமேஸ்வரும் பதறினார். சந்திரமோகன் சொல்கிறபடி தயவு செய்து ஒத்துழை. அஸ்வின் அவரை நம்ப முடியாமல் பார்த்தான். பரமேஸ்வர் அவனை நாற்காலியோடு கட்டிப்போட ஆரம்பிக்க அஸ்வினின் பையில் இருந்த ஒரு சிறு கத்தியையும் இடுப்பு பெல்ட்டையும் கழற்றினான் சந்திரமோகன். பரமேஸ்வர் கட்டுப்போட்டு முடித்ததும் ரிவால்வரை அவன் நெற்றிப்பொட்டிலிருந்து எடுக்காமலேயே, இப்போது நான் சொல்வது போல உன் அப்பாவிடம் பேசு என்று தொலைபேசியை எடுத்து எண்களை தட்டினான். பரமேஸ்வரிடம் நீட்டினான். முதலில் நீங்கள் பேசுங்கள். மறுமுனையில் கிருஷ்ணதாஸின் குரல் வந்ததும் பரமேஸ்வர் எச்சிலை கூட்டி விழுங்கினார். நீங்கள் உடனே இங்கே வரவேண்டியிருக்கிறது என்றார். எதற்கு? அஸ்வினை மீட்டு போவதற்காக. என்ன உளறுகிறீர்கள்? கிருஷ்ணதாஸ், தயவு செய்து கோவப்படாதீர்கள். சந்திரமோகன் நம்மை விட சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அஸ்வினின் உயிருக்கே இப்போது ஆபத்து. அவனை துப்பாக்கி முனையில் மடக்கி வைத்திருக்கிறான். உங்களிடமிருந்து சில ஆட்டோகிராஃப் வாங்கிய பின் தான் விடுவிப்பானாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அஸ்வினிடம் பேசுங்கள். அப்பா, அஸ்வின், என்ன ஆயிற்று? பரமேஸ்வர் என்னை அசைய விடாமல் நாற்காலியோடு கட்டி போட்டிருக்கிறார். அப்பா, சந்திரமோகன் என் நெற்றியில் ஒரு துப்பாக்கியை பதித்திருக்கிறான். நீங்கள் நேரில் வருவதை தவிர வேறு வழி இல்லை. சந்திரமோகனிடம் போனை கொடு என்றார் கிருஷ்ணதாஸ் கோபமாக. சந்திரமோகன் கைக்கு ரிசீவர் மாறியது. சந்திரமோகன், நீ உன் உயிருடன் விளையாடுகிறாய் என்று கிருஷ்ணதாஸ் உருமினார். நீங்கள் விளையாடாத விளையாட்டா? எத்தனை எத்தனை உயிர்களுடன் விளையாடினீர்கள். இப்போது என் விளையாட்டு ஒரே ஒரு உயிரிடம்தானே. உன்னை மற்ற கோபத்தை எல்லாம் நேரில் காட்டுங்கள். சந்திரமோகன் ரிசீவரை வைத்தான். கிருஷ்ணதாஸ் அந்த அலுவலக அறைக்குள் நுழைந்தபோது கொதித்துக் கொண்டிருந்தார். பரமேஷ், எல்லாவற்றுக்கும் நீங்களும் உடந்தையா? என் சக்தி என்ன, என் கைகளின் நீளம் என்ன என்பதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? அந்த பெரிய அறையின் ஒரு மூலைக்கு அஸ்வின் நாற்காலி நகர்த்தப்பட்டிருந்தது. நாற்காலியோடு அவன் அழுத்தமாக கட்டி போடப்பட்டிருந்தான். மார்புக்கு குறுக்கே எக்ஸ் வடிவத்தில் கட்டப்பட்ட கயிற்றுக்கு பின்னே செவ்வகமாக ஒரு கருப்பு பெட்டி. அதில் டிஜிட்டல் எண்கள் 0045 என்று ஒளிந்து கொண்டிருந்தன. சந்திரமோகன் புன்னகையுடன் கிருஷ்ணதாஸை வரவேற்றான். என்ன பார்க்கிறீர்கள்? அஸ்வினோடு சேர்த்து கட்டப்பட்டிருப்பது ஒரு ரிமோட் வெடிகுண்டு. அதை இயக்கும் விசை இதோ. இப்போது 45 வினாடி என்று காட்டிக் கொண்டிருக்கிறதே. நான் விசையை அழுத்தியதும் அது ஒவ்வொரு வினாடியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மகா பெரியவர். என்னை பார்க்க வரும்போது சும்மா வருவீர்களா அல்லது 100 அடியாட்களை அழைத்து வருவீர்களா என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த ரிமோட் வெடிகுண்டு. என்னை கைப்பற்ற பார்த்தாலோ தீர்த்து கட்ட முயற்சி செய்தாலோ நான் இந்த மோதிரத்தை அழுத்தினால் போதும். அடுத்த வினாடியில் அஸ்வினின் நெஞ்சுக்கூடு சிதறிவிடும். உனக்கு என்னதான் வேண்டும்? சில கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். சில கணக்குகள் நேர் செய்யப்பட வேண்டும். பரமேஸ்வர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார். விளக்கி முடித்ததும் நான் இந்த விசையை அழுத்துவேன். 45 வினாடிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குள் உங்கள் முடிவை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்லும் முடிவுதான் அஸ்வினின் ஆயுளை தீர்மானிக்கும். சந்திரமோகன் நாற்காலியில் உட்கார்ந்து கால்களை ஒன்றன் மீது ஒன்று போட்டுக்கொண்டான். அத்தியாயம் 23. கிருஷ்ணதாஸ் அக்னி கக்கும் பார்வையை சந்திரமோகன் மீது எறிந்தார். அந்த கம்பெனியின் இன்றைய மதிப்பு தெரியுமா உனக்கு? போன மாதம்தான் புதிதாக வெளிநாட்டிலிருந்து வாங்கிய இயந்திரங்களுக்கான
கடனே வங்கியில் அடைத்து முடிக்கப்பட்டது. மல்லையாவின் பங்கு பூராவையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்தாயிற்று. இப்போது அந்த கம்பெனியின் ஒவ்வொரு ஆணியும், ஸ்க்ரூவும் என்னுடையது. அதையெல்லாம் அப்படியே தூக்கி தொழிலாளர்களுக்கு இலவசமாக தரச் சொல்கிறாயே! இது என்ன தண்ணீர் பந்தலா? சும்மா தரப்போவதில்லை. பதிலுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் வரப்போகிறதே! வாட் டு யூ மீன்? இன்றைக்கு மாலை பத்திரிகையாளர்கள், டெலிவிஷன் நிருபர்கள் எல்லோரையும் ஒரு பிரஸ் மீட்டிங்கிற்கு கூப்பிடப் போகிறீர்கள். அங்கே மல்லையா லேத் ஒர்க்ஸ் நிர்வாகத்தை, உரிமைகளை, பங்குகளை எல்லாம் தொழிலாளர்கள் பெயருக்கு நீங்கள் மாற்றித் தருவதை அறிவிக்கப் போகிறீர்கள். இவ்வளவு செல்வாக்குள்ள லாபகரமான ஒரு தொழிற்சாலையை தொழிலாளர்களுக்கு ஒரு முதலாளி மாற்றித் தருகிறார் என்றால் அவர் புகழ் எவ்வளவு உயரும் என்று யோசியுங்கள். பிரஸ் மீட் எதற்கு என்றார் பரமேஸ்வர் கோபமாக. நாளைக்கு கிருஷ்ணதாஸ் மனம் மாறிவிடக் கூடாதே என்பதற்காகத்தான். அத்தனை செய்தித்தாள்களிலும் செய்தி சேனல்களிலும் தொழிலாளர்கள் பெயருக்கு திரு கிருஷ்ணதாஸ் தன் தொழிற்சாலையை மாற்றிக் கொடுத்தது பற்றி அறிவிப்பு வந்துவிட வேண்டும். பின்னால் உங்களை நான் வற்புறுத்தி வாங்கியதாகவோ ஏமாற்றி வாங்கியதாகவோ நீங்கள் கோர்ட்டில் சொல்லிவிடக் கூடாது பாருங்கள். சந்திரமோகன் சொல்லச் சொல்ல கிருஷ்ணதாஸின் புருவங்கள் நெறிப்பட்டன. ஆத்திரத்துடன் எழுந்தார். சந்திரமோகன் மீது பாய்ந்து அவர் கழுத்தை பற்றினார். சந்திரமோகனுக்கு மூச்சு தடைப்பட்டது. ஆனாலும் புன்னகையுடன் தன் மோதிரத்தை உயர்த்தி காட்டினான். அப்பா என்று நாற்காலியிலிருந்து அஸ்வின் கத்தினான். தன்னிலை புரிந்தவராக கிருஷ்ணதாஸ் உடனே தன் கையை சந்திரமோகனிடமிருந்து விலக்கினார். இந்த நிமிடத்தில் உன் கை ஓங்கியிருக்கலாம். ஆனால் என்னை பகைத்து கொண்டவனுக்கு நிம்மதியே இல்லை. என்னை திட்டாதீர்கள். கேசட்டிற்கு நான் கேட்டது அதிக விலைதான். வக்கீல்தான் இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தார். இத்தனை சட்ட புத்தகங்களை வைத்துக்கொண்டு பத்திரம் தயாரித்தவரே அவர்தான். பிரஸ் மீட்டிற்கு ஏற்பாடு பண்ணச் சொல் என்று அறிவுறுத்தியதும் அவர்தான். இல்லை என்று அவர் மகள் மீது சத்தியம் செய்யச் சொல்லுங்கள். சந்திரமோகன் சிரித்துக்கொண்டே சொன்னான். பரமேஷ்! கிருஷ்ணதாஸ் பொறுமினார். நான் ரிமோட் விசையை அழுத்தியாயிற்று. கையெழுத்துக்கள் போட 45 வினாடிகள் தான் இருக்கின்றன மிஸ்டர் கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணதாஸ் அவசரம் அவசரமாக பத்திரத்தாள்களில் கையொப்பங்கள் இட்டார். போட்டு முடித்து நிமிர்ந்தார். 40 வினாடிகளில் அந்த விசையை மறுபடி சந்திரமோகன் அழுத்த வினாடிகளை காட்டிக் கொண்டிருந்த கருப்பு பெட்டி 5 என்று நின்றது. நிம்மதி பெருமூச்சு விடுபட்டன. இவன் சொன்னதை நம்பாதீர்கள் என்றார் பரமேஸ்வர் சின்ன பதட்டத்துடன். பிரஸ் மீட் முடிந்து தொழிற்சாலை தொழிலாளர்கள் வசம் போய் சேரும் வரை அஸ்வின் என் பாதுகாப்பில்தான் இருப்பான் என்றான் சந்திரமோகன். கிருஷ்ணதாஸ் அவனை எரித்து விடுவது போல பார்த்தார். பின் பரமேஸ்வரை பார்த்தார். கடைசியாக தன் மகன் அஸ்வினை பார்த்தார். நீ ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதே என்று சீறிவிட்டு வெளியேறினார். எனவே மல்லையா லேத் ஒர்க்ஸ் என்ற என் தொழிற்சாலையை முற்றிலுமாக தொழிலாளர்களுக்கே கொடுத்து விடுவது என்று தீர்மானித்துள்ளேன். இது என் மகன் அஸ்வினுடைய விருப்பம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவனே நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் கடுமையான தொற்று காய்ச்சலால் அவனால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இந்த முடிவை நான் முழு விருப்பத்துடன் தொழிலாளர்களிடமிருந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் செய்கிறேன். சில வருடங்களுக்கு முன் இதே தொழிற்சாலையில் ஒரு விபத்தில் ரங்கசாமி என்பவர் இறந்து போனார். அவருடைய மகனுக்கு இங்கே வேலை கொடுத்தோம். அந்த மகன் இப்போது இந்த தொழிற்சாலையில் ஒரு பங்குதாரராக ஆகிவிட்டார் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிருஷ்ணதாஸ் நிறுத்தினார். திரும்பி பார்த்து காக்கி உடை அணிந்திருந்த அந்த தொழிலாளியை கூப்பிட்டார். இதோ இவர்தான் தங்கசாமியின் மகன். இவரிடம் இந்த கம்பெனியின் உரிமையை தொழிலாளர்களுக்கு மாற்றித்தரும் பத்திரத்தை வழங்குகிறேன். கூடியிருந்தவர்கள் கைத்தட்டினார்கள். வீடியோ கேமராக்கள் அந்த காட்சியை ஜூம் செய்தன. ஸ்டில் கேமராக்கள் பிளாஷ் வெளிச்சத்தை படபடவென்று மின்னி காட்டின. கிருஷ்ணதாஸ் எரிமலை குமுறல்களை அடக்கிக் கொண்டு வெளியே ஆனந்தமாக புன்னகைத்தார். தொழிலாளர்களின் கைத்தட்டல்கள் வான் வரை மோதின. அத்தியாயம் 24. போதுமா? நீ கேட்டது எல்லாமே செய்தாயிற்று. என் அபிதா எங்கே என்றார் பரமேஸ்வர் கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில். இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது என்றான் சந்திரமோகன் புன்னகையுடன். பரமேஸ்வரின் கண்களில் தீப்பொறி பறந்தது. இன்னும் என்ன? வாக்குமூலம். உங்களுடைய வாக்குமூலம். என்ன உளறுகிறாய்? மல்லையாவை உண்மையில் கொன்றது கிருஷ்ணதாஸ் தான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் 3 சாட்சிகளை செட்டப் பண்ணி என்னை சிறைக்கு அனுப்பினீர்கள். அதற்காக உங்களுக்கு பெரிய பதவியும் நிறைய சலுகைகளும் கிடைத்தன. அதற்கப்புறம் கிருஷ்ணதாசுடன் சேர்ந்து கொண்டு இன்னும் எத்தனையோ அக்கிரமங்களுக்கு துணை போயிருந்தீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டாமா? இதோ பார்,
உன் மிரட்டலுக்கு பயந்து கிருஷ்ணதாஸ் தொழிற்சாலையையே எழுதி வைத்து விட்டார். அதற்கப்புறம்தான் நீ அஸ்வினை விடுவித்தாய். அஸ்வின் விடுதலையான பின் அவர் உன் மீது எவ்வளவு ஆத்திரத்துடன் இருப்பார் என்று யோசி. எந்நேரமும் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதற்கு முன் என் மகள் இருக்கும் இடத்தை சொல்லிவிடு. சரி, ஒரே ஒரு கேள்வி. என்ன? உங்களுக்கு காதம்பரி பெருசா? இல்லை உங்கள் மகள் பெருசா? இதென்ன கேள்வி? காசு கிடைத்தால் நாளைக்கே என்னை உதறிவிட்டு காதம்பரி வேறொருவன் பின்னால் போய்விடுவாள். என்றைக்கிருந்தாலும் எனக்கு அபிதா தான் முக்கியம். அப்படியானால் ஒரே ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். என்னை தேடி கிருஷ்ணதாஸின் கூட்டம் வரும்போது நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. உங்களை உங்கள் மகளிடம் சேர்த்துவிட்டு நான் போலீசிடம் சரணடைய விரும்புகிறேன். இன்னும் அரை மணி நேரம் கழித்து போலீஸ் என்னை காதம்பரியின் வீட்டில் வந்து சந்திக்கட்டும். போலீசிற்கு உடனே போன் செய்யுங்கள். என்னவென்று? காதம்பரியின் முகவரியை அவர்களிடம் கொடுங்கள். கிருஷ்ணதாஸை தாக்கிய குற்றத்திற்காக நான் போலீசில் சரணடைய விரும்புவதாகவும் அந்த முகவரிக்கு வரும்படியும் சொல்லுங்கள். ஆனால் அரை மணி நேரம் கழித்து வரச் சொல்லுங்கள். பரமேஸ்வர் தொலைபேசியை எடுத்து டிஎஸ்பி கஜேந்திரனுக்கு போன் செய்தார். அடுத்த போன் கிருஷ்ணதாஸிற்கு பண்ணுங்கள். கிருஷ்ணதாஸிற்கா? ஆமாம். நான் போலீசில் சரணடைய முடிவெடுத்து விட்டதாகவும் காதம்பரி வீட்டிற்கு அரை மணி நேரம் கழித்து போலீஸை அங்கே வர சொல்லி இருப்பதாகவும் மட்டும் சொல்லிவிட்டு வைத்து விடுங்கள். உனக்கு என்ன பைத்தியமா? கிருஷ்ணதாஸ் கையில் சிக்கினால் உன்னை தவிடு பொடியாக்கி விடுவார். சொன்னதை செய்யுங்கள். உங்கள் மகளை உடனே பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? பரமேஸ்வர் போனை எடுத்தார். கிருஷ்ணதாஸ் முகம் சிவந்திருந்தது. பரமேஸ்வர் பேசி முடித்ததும் ரிசீவரை பொத்தென்று வைத்தார். ராஸ்கல்! என்னை அடித்துவிட்டு அசிங்கப்படுத்திவிட்டு போலீசில் போய் சரணடைய போகிறானாம். விட போவதில்லை அவனை. எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் அப்பா. நம் ஆட்களை உடனே அனுப்பி அவனை தீர்த்துவிட சொல்கிறேன் என்று உருமினான் அஸ்வின். வேண்டாம். உன்னை மறுபடி அனுப்பி நான் எந்த ரிஸ்கும் எடுக்கப் போவதில்லை. நானே நேரில் போகிறேன். என்னை கட்டி போடும் தைரியம் அந்த பரமேஸ்வருக்கு வருகிறதா என்று பார்ப்போம். தனியாகவா போகிறீர்கள்? அந்த முட்டாள்தனத்தை நான் செய்ய போவதில்லை. என் பாதுகாப்பு படையும் கூடவே வரும். கிருஷ்ணதாஸ் போனை எடுத்து எண்களை பட் பட் என்று தட்டினார். டிஎஸ்பி கஜேந்திரன். கஜா, நான் கிருஷ்ணதாஸ். அந்த பயல் சரணடைய போகிறானாமே? ஆமாம் என்று பதில் வந்தது. போலீஸ் வரும் முன் எனக்கு அவனிடம் கொஞ்சம் கணக்கு பாக்கி இருக்கிறதே. என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள். நான் போன் செய்து பச்சை சிக்னல் கொடுத்த பிறகு போலீஸ் சந்திரமோகனை தேடி போகிற மாதிரி பார்த்து கொண்டால் போதும். உங்களுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா? கிருஷ்ணதாஸ் ரிசீவரை வைத்துவிட்டு கண்ணாடியில் முகம் பார்த்தார். பிளாஸ்திரிகளை பார்த்ததும் அவர் இதயம் முறுக்கேறியது. சந்திரமோகனின் முகத்தை தாறுமாறாக கிழித்தால்தான் அவர் மனம் சமாதானமாகும் என்று தோன்றியது. பெல்ட்டில் கூர்மையான கத்தியை செருகிக் கொண்டார். தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டார். தன் பாதுகாப்பு படை தளபதிக்கு இன்டர்காமில் உத்தரவு கொடுத்தார். காரை நிறுத்தினான் சந்திரமோகன். பின்னிருக்கையில் உட்கார்ந்திருந்த பரமேஸ்வரை திரும்பி பார்த்தான். உங்கள் மகள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் என்றான். அப்படியானால் என் கண்கட்டை அவிழ்க்கலாமா என்று பரபரத்தார் பரமேஸ்வர். ஒரு நிமிஷம். அதற்கு முன் உங்கள் கைகளை நான் அவிழ்த்துவிட வேண்டுமே. சந்திரமோகன் பின்கதவு திறந்து அவர் அருகில் அமர்ந்தான். பரமேஸ்வரின் கைகளை மடியில் வைத்து கட்டியிருந்த நைலான் கயிற்றின் முடிச்சை அவிழ்த்தான். பரமேஸ்வர் தன் கண்களை கட்டியிருந்த கருப்பு துணியை அவசரமாக விலக்கினார். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு பார்வை பழகியதும் திடுக்கென்று இருந்தது. ஏய், இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? இது காதம்பரியின் வீடு. ஆமாம், அதனால்தான் உங்கள் கண்களை கட்டி அழைத்து வர வேண்டியிருந்தது. இங்கேதான் அபிதா இருக்கிறாள் என்று புன்னகைத்தான் சந்திரமோகன். அபிதா இங்கே இருக்கிறாளா? என்ன சொல்கிறாய்? அவளிடம் காதம்பரியை பற்றி சொல்லிவிட்டாயா? காதம்பரியும் உனக்கு உடந்தையா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்களேன். பரமேஸ்வர் உடல் குறுகினார். உள்ளம் கூசினார். அந்த தோட்டத்தில் காலடி வைக்க அவமானமாய் உணர்ந்தார். அபிதாவை இங்கேயா சந்திக்கப் போகிறார்? ஆனால் வேறு வழி? இறங்கினார். சந்திரமோகன் அழைப்பு மணியை 2 முறை அழுத்தினான். கதவு உடனே திறந்தது. திறந்தவள் அபிதா. அவளை பார்த்ததும் பரமேஸ்வரின் கண்கள் பொங்கின. கண்ணம்மா என்று அவளை அணைத்துக் கொள்ள பாய்ந்தார். அபிதா சரேல் என்று பின்னால் நகர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் தெரிந்த அருவருப்பை பார்த்ததும் பரமேஸ்வரின் நெஞ்சில் நெருப்பு வைத்தாற் போல இருந்தது. அபிதா என்றார் திடுக்கிடலோடு. உள்ளே போவோம் என்றான் சந்திரமோகன். வேறு வழியின்றி உள்ளே நுழைந்தார். சோஃபாவில் ஒரு ஓரமாக முடங்கி உட்கார்ந்திருந்த காதம்பரி அவரை நிமிர்ந்து பார்த்து உடனே தன் தலையை குனிந்து கொண்டாள். அபிதா. பரமேஸ்வரின் குரல் நடுங்கியது.
இவன் என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? அப்படி சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் நம்பாதே. எதை நம்பக்கூடாது? என்றாள் அபிதா சற்று சூடான குரலில். பரமேஸ்வர் குறுகினார். இத்தனை நேரம் மகளை பார்க்க வேண்டும் என்று இருந்த துடிப்பும், அவளை பார்த்ததும் பொங்கிப் பிரவகித்த மகிழ்ச்சியும் புஸ்ஸென்று அடங்கிவிட்டன. கண்களில் ஆத்திரம் பொங்க அவர் சந்திரமோகனை திரும்பி பார்த்தார். என் மகளை என்னிடமிருந்து பிரிக்க என்ன சதி செய்தாய் சந்திரமோகன்? சந்தர் என்ன செய்வான்? நீங்கள்தானே என்னை பிரித்து எறிந்து விட்டீர்கள். என் வயசு இருக்குமா இந்த பெண்ணுக்கு? இவளுக்கென்ன அபிதா? இவள் பெயர் காதம்பரி. என் வக்கீல் தொழிலில் இவள் ஒரு கிளையண்ட். அவ்வளவுதான். ஓ! இவள் உங்கள் கிளையண்டா? இல்லை இவளுக்கு நீங்கள் கிளையண்டா? அபிதா? அபிதா! அவள் கேசட்டை பார்த்து விட்டாள் என்றான் சந்திரமோகன் அமைதியாக. அபிதா இவன் காட்டியது போலி கேசட் அபிதா. என்னிடம் கூட காட்டினான். தயவு செய்து நம்பாதே. காதம்பரியும் இவனும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள். இன்றைய கம்ப்யூட்டர்களை வைத்துக்கொண்டு எந்த முகத்துடன் வேண்டுமானாலும் எந்த முகத்தையும் சேர்க்க முடியும் என்பது உனக்கு தெரியும். என் முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்துள்ள தில்லுமுல்லு கேசட் அது. கேசட்டை நான் எங்கே பார்த்தேன் என்று சொல்லவில்லையே டாடி. இங்கேயா? யாருடன் பார்த்தேன் என்று சொல்லவில்லையே. இந்த கழுதையுடனா? வேண்டாம் அபிதா, இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்றான் சந்திரமோகன். இவள் பெயருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கி கொடுத்திருக்கும் பத்திரங்களில் எல்லாம் உங்களைப் போலவே சந்திரமோகன் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று சொல்லப் போகிறீர்களா அப்பா? அபிதா, இவன் உன்னை ரொம்ப குழப்பியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் என்னால் விளக்கம் தர முடியும். வா, முதலில் இங்கிருந்து போவோம். இவன் உன்னை கடத்தி வைத்து என்னை மிரட்டி சில காரியங்களை சாதித்துக் கொண்டான். வற்புறுத்தி மிரட்டி உயிர் பயம் காட்டி அச்சுறுத்தி இவன் செய்த செயல்கள் செல்லாது என்று சட்டம் சொல்வது இவனுக்கு தெரியாதே. மே ஐ கமின் என்ற குரல் கேட்டு அனைவரும் திரும்பினர். கிருஷ்ணதாஸ் அவரை பார்த்ததும் சந்திரமோகன் ஒரே பாய்ச்சலாக சோஃபாவின் பின்னே தாவினான். காதம்பரி மிரண்டு எழுந்தாள். ராஸ்கல், நீ எங்கே போனாலும் இன்று உன்னை விடப்போவதில்லை என்று கிருஷ்ணதாஸ் உருமினார். கையில் துப்பாக்கியை எடுத்தார். கிருஷ்ணா சார், வேண்டாம் வேண்டாம் என்று பரமேஸ்வர் பதறினார். நீ பேசாமல் இறையா என்றார் கிருஷ்ணதாஸ் மிரட்டலாக. நீ கண்டவளோடு கூத்தடித்து கேசட் எடுத்ததால் தானே இந்த பயலை நான் முதலில் விடுவிக்க வேண்டி வந்தது. அதற்கப்புறம் என்னென்ன நடந்து விட்டது பார்த்தாயா? டேய், எழுந்திருடா. கிருஷ்ணதாஸ் ரிவால்வர் முனையை மேலும் கீழுமாக ஆட்டினார். சோஃபாவில் அமர்ந்திருந்த காதம்பரி அச்சத்தில் தப்பான காரியம் செய்தாள். துப்பாக்கி முனை பார்த்த திசையில் அவள் இருக்கக்கூடாது என்ற பதைப்பில் துப்பாக்கிக்கு நேரே கையை வீசி வீசி ஆட்டிக்கொண்டே வேண்டாம் வேண்டாம் என்று ஓடி வந்தாள். கிருஷ்ணதாஸ் பதறினார். சந்திரமோகனுக்கு அவளும் உடந்தை என்பதால்தான் பரமேஸ்வர் பற்றி கேசட் எடுக்க முடிந்தது. அதே காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திற்கு போலீஸை கூப்பிட்டு சரணடைய திட்டம் வைத்திருக்கிறான் என்று அவர் முழுமையாக நம்பினார். ஆனால் சந்திரமோகனை காப்பாற்றுவதற்காக அவர் கவனத்தை திசை திருப்பவே அவள் ஓடி வருகிறாள் என்று அவர் நினைத்து விட்டார். வேகம், அவசரம், பதட்டம் எல்லாமாக சேர்ந்து கொண்டன. கூடவே தோற்று போய்விடக் கூடாதே என்ற பரபரப்பும் தொற்றிக்கொள்ள எந்த யோசனையும் செய்யாமல் ரிவால்வரின் விசையை இழுத்து விட்டார். குபுக் என்று தோட்டா விடுபட்டது. அடுத்த நொடி காதம்பரி பிரேக் அடித்தது போல நின்றாள். அவள் விழிகள் பெரிதாக விரிந்தன. ரவிக்கையும் புடவையும் மீறி நெஞ்சு பகுதியில் சிகப்பாய் இரத்தப்பூ பூத்தது. அப்படியே கீழே அவள் சரிந்தாள். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் கிருஷ்ணதாஸின் அடியாட்கள் உடனே அங்கு பிரசன்னமாயினர். கிருஷ்ணதாஸ் அலட்சியமாக அவர்களை விலகச் சொன்னார். ரிவால்வரை ஆட்டி. உடனே அவர்கள் புகை போல மறைந்தார்கள். காதம்பரி கண்ணெதிரே சுருண்டு விழுந்ததை பார்த்ததும் அபிதா அரண்டு போனாள். பரமேஸ்வர் பாய்ந்து அவளை ஒரு மறைவிடத்திற்கு தள்ளினார். கிருஷ்ணதாஸ் 2 அடி எடுத்து வைத்து சந்திரமோகனை நெருங்கிவிட்ட நிலையில் அபிதா தன் அப்பாவை உதறிவிட்டு அவரிடமிருந்து ஒரே திமிரலாய் திமிரி தப்பித்து கிருஷ்ணதாஸின் மீது பின்புறமிருந்து பாய்ந்தாள். கடைசி அத்தியாயம் 25. அபிதா பாய்ந்த வேகத்தில் கிருஷ்ணதாஸ் குப்புரடித்து விழுந்தார். அவர் கையில் இருந்து ரிவால்வர் எகிரியது. தரையில் வழுக்கி சோஃபாவுக்கு அடியில் சென்று மறைந்தது. சந்திரமோகன் தாவி குதித்து கிருஷ்ணதாஸின் அருகில் வந்து இறங்கினான். அவர் காலரை பிடித்து நிமிர்த்தினான். அவன் கண்களில் அனல் பறந்தது. அன்றைக்கு மல்லையாவை என் கண்ணெதிரில் கொன்றீர்கள். இன்றைக்கு காதம்பரியை. மனித உயிர்கள் உங்களுக்கு அவ்வளவு மலிவாக போய்விட்டதா? நடந்ததையெல்லாம் பார்த்து பரமேஸ்வர் கலவரமடைந்தார். அவசரமாக வாசல் கதவை சாத்தி 2 தாழ்பாள்களையும் போட்டார். இன்னமும் உங்கள் புத்தி மாறவில்லை. சென்ற முறை கொலை செய்து தப்பிவிட்டீர்கள். இந்த முறை
போலீஸ் வரும்போது நீங்கள் தப்ப நான் விடப் போவதில்லை. கிருஷ்ணதாஸின் இரு கைகளையும் சந்திரமோகன் முறிப்பது போல புரட்டி முதுகு பக்கம் வைத்து கட்ட பார்த்தான். கிருஷ்ணதாஸ் திமிறி திரும்பினார். அவர் வயதுக்கு அபார வேகம். திரும்பிய வேகத்தில் அவர் கையில் கூர்க்கத்தி இடம்பெற்றிருந்தது. அதை அவர் வீசி பாய்ச்சினார். மிக கடைசி தருணத்தில் சந்திரமோகன் முகத்தை பின்னுக்கு இழுத்து கொண்ட போதிலும் கத்தியின் கூர் முனை அவனுடைய முகவாயில் ஒரு நீளமான கீறல் போட்டது. உன் முகத்தை துண்டம் துண்டமாக கிழிக்காமல் விடமாட்டேன். கிருஷ்ணதாஸ் கத்தியை மறுபடி சீவினார். சந்திரமோகனின் கழுத்தை மில்லிமீட்டர் இடைவெளியில் கத்தி தவறவிட்டது. சந்திரமோகனின் கைகளை அவர் அழுத்தி பிடித்திருந்த வேகத்தில் அவன் கண்களில் முதன்முறையாக ஒரு அச்சம் வந்தது. அவன் திமிரினால் நிச்சயம் அவருடைய கத்தி அவன் முகத்தை சிதைத்துவிடும் அபாயம் இருந்தது. சந்திரமோகன் சரேலென அவரை நெம்பி தள்ள பார்க்க, கிருஷ்ணதாஸ் அதிக ஆத்திரத்துடன் கத்தியை முழு வேகத்தில் அவன் மீது செலுத்த முயற்சி செய்து கையை ஓங்க ரிவால்வர் வெடித்தது. கிருஷ்ணதாஸின் ஓங்கிய கை ஓங்கியபடி நின்று போனது. அவர் கையில் இருந்த கத்தி விரல்களில் இருந்து பிடிப்பிழந்து நழுவியது. அவருடைய வெறித்த விழிகளில் ஒரு திடுக்கிடல் தெரிந்தது. கழுத்தின் பக்கவாட்டிலிருந்து ரத்தம் குமுறி வந்தது. சந்திரமோகன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். கிருஷ்ணதாஸின் கையிலிருந்து விடுபட்டு சோஃபாவுக்கடியில் ஓடியிருந்த துப்பாக்கியை 2 கையாலும் பிடித்து நின்றிருந்தாள் அபிதா. சந்திரமோகன் கிருஷ்ணதாஸை புரட்டிவிட்டு எழுந்தான். என்ன காரியம் செய்தாய் அபிதா என்று பரமேஸ்வர் அலறிக்கொண்டு அவளை நெருங்கிய நேரம் சந்திரமோகன் மறுபுறமிருந்து அவள் மீது மோதினான். அபிதாவின் கையிலிருந்து ரிவால்வரை சந்திரமோகன் பறித்தான். சட்டை நுனியால் அதில் பதிந்திருந்த கைரேகைகளை அவன் துடைத்தான். வாசல் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. சந்திரமோகன் பரமேஸ்வரையும் அபிதாவையும் இழுத்துக்கொண்டு அடுத்த அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டான். கிருஷ்ணதாஸை சுட்ட துப்பாக்கியை 2 கைகளாலும் பற்றி அதை பரமேஸ்வரின் நெஞ்சுக்கு நேரே உயர்த்தினான். சந்தர்! அபிதா பதறினாள். சந்திரமோகன் புன்னகைத்தான். ரிவால்வரை தழைத்தான். அவன் முகத்து ரத்தத்தை அலட்சியம் செய்தான். பயப்படாதே, நான் அவரை சுடப்போவதில்லை என்றான். பரமேஸ்வர் இரத்த அழுத்தம் உச்சத்தில் இருக்க அவனை நிமிர்ந்து பார்த்தார். சந்திரமோகன் பரபரப்பான குரலில் பேச ஆரம்பித்தான். நன்றாக கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். கிருஷ்ணதாஸிற்கும் எனக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அவர் என்னை கத்தியால் கிழித்தார். அந்த ஆத்திரத்தில் அவருடைய துப்பாக்கியாலேயே அவரை நான் சுட்டுவிட்டேன். போலீசில் இதைத்தான் நாம் சொல்லப் போகிறோம். நோ என்றாள் அபிதா. கிருஷ்ணதாஸை விட்டிருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கொலை செய்திருப்பார். அதனால்தான் நான் சுட்டேன். ஏற்கனவே சிறை சென்றவன் நீ. மறுபடியும் ஏன் வீணாக செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு போக வேண்டும்? அபிதா! சந்திரமோகன் அவளை உலுக்கினார். என் வாழ்க்கை ஒரு நிறுத்தத்திற்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. மல்லையாவின் தொழிற்சாலை தொழிலாளிகளுக்கு போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது நிறைவேறிவிட்டது. நீ வெளியே இருந்தால்தான் சில காரியங்களை எனக்காக சாதிக்க முடியும். தயவு செய்து நான் சொல்வதைக் கேள். சந்திரமோகன் பரமேஸ்வரின் பக்கம் கோபமாக திரும்பினான். நான் சொல்வது உங்களுக்காவது புரிகிறதா? பரமேஸ்வர் மெல்ல தலையை மேலும் கீழுமாக அசைத்தார். சந்திரமோகனின் கோபம் அவன் முகத்தில் இருந்து காணாமல் போனது. சென்ற முறை மல்லையாவை நான் தான் கொலை செய்தேன் என்று பிடிவாதமாக பொய் சொல்லி சாதித்தீர்களே, அதை விட சிறப்பாக இந்த முறை நீங்கள் கோர்ட்டில் வாதாட வேண்டும். கிருஷ்ணதாஸை கொலை செய்தது சந்திரமோகன் தான் என்று அழுத்தம் திருத்தமாக நிரூபிக்க வேண்டும். உங்கள் திறமையெல்லாம் இந்த வழக்கில் காட்டுங்கள். பரமேஸ்வர் கண்களில் கண்ணீருடன் சந்திரமோகனின் கைகளை பற்றி கொண்டார். வாசல் கதவு ஓங்கி இடிக்கப்படும் ஒலி தொடர்ந்தது. டிஎஸ்பி நண்பரை கூப்பிடுங்கள் என்றான் சந்திரமோகன். பரமேஸ்வர் அவசரம் அவசரமாக செல்போனை எடுத்தார். பரமேஸ்வரின் வீடு. இரவு. மாடி அறை. எத்தனை ஆயிரம் விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் சமாதானம் சொன்னாலும், இனிமேல் நீங்களும் நானும் பழைய பாசத்தோடு அப்பா மகளாக தொடர முடியாது என்றாள் அபிதா தீர்மானமாக. அபிதா, ப்ளீஸ். பரமேஸ்வர் அவளை கெஞ்சும் பார்வையில் வருடினார். அத்தனை சந்தோஷத்தையும் நாம் இழக்க வேண்டுமா? உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அம்மாவிடம் நேர்மையாக இருங்கள். அம்மாவிற்கு துரோகம் செய்ய இன்னொரு முறை முயற்சி கூட செய்யாதீர்கள். செய்ய மாட்டேன். உன்மேல் சத்தியம். குற்றத்தை ஒப்புக்கொண்டு நான் போலீசில் சரணடையக்கூடாது என்றால் இன்னொரு நிபந்தனை. என்ன? நீங்கள் அப்ரூவராக மாற வேண்டும். கிருஷ்ணதாஸின் அத்தனை உண்மைகளையும் சட்டத்திற்கு முன் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். செய்கிறேன். என்மேல் சத்தியமாக? உன்மேல் சத்தியம். அபிதா அவரை பார்த்து வெகு நாட்களுக்கு பிறகு புன்னகைத்தாள்.
அப்ரூவராக மாறுவது மட்டுமல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாதாடி சந்திரமோகனையும் இந்த குற்றத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்று பார்ப்போம். தேங்க் யூ டாடி. அவனுக்கு குறைந்த அளவு தண்டனை கிடைப்பதுதான் நல்லது. ஏனென்றால், அவன் சிறையிலிருந்து வெளியே விடுதலையாகி வரும் வரை அவனுக்காக நான் காத்திருப்பேன். அதை உங்களால் மாற்ற முடியாது. குட் நைட். அபிதா சரேலென்று தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். பரமேஸ்வர் கண்களை மூடி சில வினாடிகள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார். இந்த வழக்கிற்கான முக்கிய சட்ட புத்தகங்கள் அவருக்காக அவர் மேஜை மீது காத்திருந்தன. அந்த அறை சற்றே இருட்டாக இருந்தது. சந்திரமோகன் கல்சுவர் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தான். கம்பிகள் சந்திக்கும் ஒலி கேட்டு நிமிர்ந்தான். அறைவார்டன், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறது என்று ஒரு காகித உரையை உள்ளே வீசினார். சந்திரமோகன் அதை பிரித்தான். அது ஒரு வாழ்த்து அட்டை. சூரிய உதயத்திற்காக காத்திருக்கும் தாமரை மொட்டு ஒன்று தன் கூம்பிய கரங்களால் வான்நோக்கி நிமிர்ந்திருப்பது போன்ற சித்திரம். சந்திரமோகன் வாழ்த்து அட்டையை திறந்தான். காத்திருக்கிறேன். அபிதா. சந்திரமோகனின் உதடுகளில் மெல்ல மெல்ல ஒரு புன்னகை மலர்ந்தது. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதைப்போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.